அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது கிட்டே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஜீவ விருட்சத்தை பெற முடியாது வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் எவ்வளோ ஜீவ விருட்சம் பக்கமே என்ன பண்ணல, போகலை. இன்னைக்கு நாம போக போறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாசமக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சில புக்கள் கர்த்தர் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறது. அருமையான சகோதரிக்காக அடியார் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் சிரசின் மேல் இருக்கிறது. அதுபோல் அருமையான சகோதரியை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து இந்த ஊழியத்தில் ஒரு தாயாக, திபராளாக, ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக, ஆண்டவரே ஆரோனுடைய சந்ததியாக கர்த்தர் தாமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த வேளையிலும் கூட நாங்கள் இந்த எண்ணெயை பூசி நாங்கள் சகோதரி அபிஷேகம் பண்ணுகிறோம். அன்றைக்கு தாவீதின் மேல் அபிஷேக தைலம் இருந்தபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அவன் சிரசை நீர் கனப்படுத்தி சமஸ்த இஸ்ரவேலர்கள் மேல் ஒரு தலைவனாக உயர்த்தினீர். அதே போல் அன்பு சகோதரி மேல் உம்முடைய அபிஷேக தைலம் என்ன கிரீடம் என்றெழுதி விசேஷமாய் இருப்பதாக. ஜெபாவி ஊற்றப்படுவதாக, தரிசனங்கள் வெளிப்படுவதாக, கர்த்தர் தாமே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுவதாக. பாஸ்டரோடு இணைந்து இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை தகுதிப்படுத்த முடியாது. ஒரு விஷயம் கூட நாங்கள் செபிக்கிறோம். ரிபலா கமா ஷந்தரபா ரபலப ரப ரப ரக ரபதி பரபஷாய. கர்த்தர் யாதவி ஆத்மா சரீரம் நமக்கு வந்த பாத்திரமா இருக்க முடியும். அபிஷேகம் ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் பிதா. நல்ல கரங்களை தட்டி மூத்த பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன் அருமையான ஐயா பாஸ்டர் பால் பண்டியன் ஐயா அவர்களை அன்போடு கூட நம்ம வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதல் முறையாக இந்த பெத்தானியா திருச்சபையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக அருமையான பாஸ்டர் அவர்கள் தொலைபேசியில் என் கூட பேசினார்கள். பர்னபா மகேஷ் அவர்கள் ஏற்கனவே என்னை அறிமுகமானவர் என்று சொன்னார். திருவள்ளூருக்கு வந்திருக்குதா சொன்னார் இல்லை? ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தில் நான் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் எல்லாரும் 21 நாட்கள் உபவாசத்தில் வந்திருக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜென்ரலாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அல்லது காஸ்பிள் மீட்டிங்கில் பேசுகிறத விட இந்த ஜெப கூட்டத்தில், அதாவது உபவாச ஜெபத்தை வைத்த இந்த நாளிலே பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மழை காலமாக இருக்கிறது, காலமாக இருக்கிறது இல்லையா? நம்ம ஹஸ்பண்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நான் நேரத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பான பாஸ்டர் அவர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி அழைத்தார். ஆகையினால் அவருக்கு நன்றி சொல்கிறது. நேராக தேவ செய்திக்கு போகலாம். இங்கே நிறைய ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கீங்க, தகப்பன்மாரெல்லாம் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. என் கூட தயவுசெய்து தானியேல் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு தானியேல் பகுதியிலிருந்து தான் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கே வச்சு வாசிக்கிறவங்க வாசிங்க. தரீவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த 21 நாள் பாஸ்டர் அவர்கள் உபவாசத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த சபை நல்ல உபவாசத்தை ஜெபிக்கிற சபையாக இருக்கிறதோ அந்த சபை வளரும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையை
இன்னும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். கர்த்தருடைய கரம் இந்த சபையின் மேல் இருக்கும். இன்றைக்கு தானியேலை பற்றி தான் சுருக்கமாக ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில் கொடுக்க போகிறேன். இந்த தானியேல் என்பவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர். தானியேல் என்ற வார்த்தைக்கு பொக்கிஷங்களின் அதிபதி என்று பெயர். இவர் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் மேல் சிறைப்பிடித்து கொண்டு போக போர் தொடுக்கும் பொழுது களவாய் கொண்டு போகப்பட்ட ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் பாபிலோனிலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படி அடிமைத்தனத்திற்குள் கடந்து போனவன் இந்த தானியேல். இந்த தானியேல் தானியேல் பாபிலோனுக்கு ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். இன்றைக்கு பாபிலோனு குறித்தும் தானியேல் குறித்து தான் பேச போகிறேன். இந்த பாபிலோன் என்றால் என்ன, தானியேல் அங்கே என்ன செய்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு இந்த 21 நாட்கள் நிறைவு பெற்றதுனால பாஸ்டர் அவர்கள் ஒரு பாரத்தோடு தரிசனத்தோடு கற்ப வேதனையோடு ஒரு சபை வளர்ச்சிக்காக இதை அவர் இந்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஜெபிக்கிற சபையை ரொம்ப பிடிக்கும். எங்கள் சபையில் 100 நாள் உபவாச ஜெபம் வச்சுருந்தோம். காலை 10லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 6:30லேருந்து 8:30 மணி வரைக்கும், நைட்டு 11:30லேருந்து 1:30 மணி வரைக்கும். எத்தனை செஷன்? 3 செஷன். கிட்டத்தட்ட 100 பேர் 100 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்தார். நான் 100 நாட்களும் சபையில் இருந்தேன். வேறு அவுட் ஆஃப் ப்ரோக்ராம் எங்கேயும் நான் போகலை. ஆண்டோட சமூகத்திலே இருப்பதும், அவரோடு உறவாடுவதும், அவரோடு ஜெபிப்பதும் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஜெபிக்கிற பாஸ்டர்களுக்கு தான் தெரியும். ஆகையினால் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் பிரசங்கம் பண்ண விரும்புவார்கள், ஆராதனை நடத்த விரும்புகிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் மிகவும் குறைவு. அந்த வகையிலே பாஸ்டர் பர்ணபா அவர்கள், பர்ணபா மகேஷ் 21 நாட்கள் உபவாசம் ஜெபம் பண்ணியிருக்கான். பாஸ்டர் நீங்கள் வந்து செய்தி கொடுங்கன்னு சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுடைய சபையில் கூட நிறைய ஜெப நாட்கள் நியமிப்போம். 21 நாட்கள், 40 நாட்கள், 50 நாள். கொரோனா வந்தபோது 50 நாள் ஜெபத்தில் இருந்தோம். பிறகு 100 நாள் ஜெபத்தில் இருந்தோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். ஜெபிக்கிற சபை ஸ்திரமான ஒரு சபையாக இருக்கும். ஜெபிக்கிற சபை நல்ல வளர்கிற ஒரு சபையாக இருக்கும். ஜெபிக்கிற சபையானது வேர் கொண்ட ஒரு சபையாக இருக்கும். ஜெபிக்கிற சபை பரிசுத்தமாக இருக்கும். ஆமென். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். உங்களுக்கு பாஸ்டர் 21 நாள் கண்டிப்பாக நல்ல பிரசங்களை, தியானங்களை, வசனங்களை கொடுத்துருப்பார். இன்றைக்கு 2 டாபிக் தான், பாபிலோன், 2வது தானியேல். இந்த தானியேல் என்பவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது ஒரு கொத்தடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே போன பிறகு அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்து இஸ்ரவேல் ஜனங்களில் நல்ல வாலிபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து, நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா 9 விதமான தகுதிகள் உடையவர்களை ராஜா தேர்ந்தெடுக்க சொல்கிறார். என்னோட அரண்மனையிலே என்னை சேவிப்பதற்கு, அரண்மனை வேலை செய்வதற்கு 9 விதமான தகுதிகளை 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேர். இந்த பாபிலோன் என்றால் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாபிலோன் அந்த காலத்து பாபிலோன் இப்போ இருக்கிறதா? இப்போவும் பாபிலோன் இருக்கிறது. இப்போ ஈராக் என்ற தேசம்தான் முந்தைய பாபிலோன். முந்தைய பாபிலோன் தான் இன்றைய ஈராக். இன்றைய ஈராக் தான் முந்தைய பாபிலோன். ஒன்றும் குழப்பம் ஒன்றும் இல்லையே. இந்த பாபிலோன் என்று தேசம் ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத். அந்த பாக்தாத்தில் சதாம் ஹுசேன் என்பவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அவருக்கு 12 அரண்மனைகள் இருந்ததா சொல்லப்படுகிறது. ஒரு அரண்மனை 450 கோடி ரூபாய் செலவில் அவர் கட்டியிருக்கார். நீங்கள் கால் விட்டுருந்தால் கணக்கு போட்டு பார்த்துங்க. 12 × 484 கோடி. எவ்வளோ? ஜெர்மன் விஞ்ஞானிகளால் 12 அரண்மனையில் அவர் எந்த அரண்மனையில் இருப்பார்னே தெரியாது. ஏன்னா தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக 12 பேர் சதாம் ஹுசேன் போலவே உருவங்களை அமைத்து, தோற்றங்களை அமைத்து 12 அரண்மனையில் வைத்திருந்தாராம்.
அவரை நீங்கள் திடீர்னு துப்பாக்கி எடுத்து உங்களை சுட போகிறேன்னு சொன்னால் அவர் சொல்வாராம், நான் உண்மையான சதாம் ஹுசேன் அல்ல. இதனால் உலகமே அவரை வியப்பாக பார்த்தது. அவருக்கு ஆசை என்ன என்றால், பாக்தாத் சிட்டி உலகத்திலேயே மிக அழகுள்ள நகரமாக இருக்க வேண்டும் என்று பகல் இரவு தெரியாமல் 24 மணி நேரம் மின் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அழகான நகரை அமைத்தவர் தான் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன். இந்த பாபிலோனை குறித்து சொல்லும் பொழுது, நாம் இந்த பாபிலோனை ஜெயிக்க வேண்டும், பாபிலோனை மேற்கொள்ள வேண்டும். பாபிலோனை எப்படி தானியேல் மேற்கொண்டு ஜெயம் செய்தாரோ, இப்போ நம்ம வாசித்தோம், பாபிலோனுடைய தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த 21 நாட்கள் ஜெபித்த உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். உங்களுக்கு தோல்வி என்பது இல்லை. உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது வழக்குகளாக இருந்தாலும், நில சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி இல்லை. நம்முடைய தேவன் இந்த 21வது நிறைவு நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியம் ஜெயமாக நடக்கும். அல்லேலூயா. இந்த தானியேல் என்ற மனிதன் இந்த இடத்திலே நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய சில பாடங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 18ஆம் முதல் 4 வசனங்கள் வாசி. கர்த்தர் பேசுறாரு, என் ஜனங்களே அந்த பாபிலோனுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவர்களுக்கு வருகிற தண்டனை வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி, புதிய ஏற்பாட்டு சரித்திரத்தின்படி கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தக்கூடிய ஒரு பட்டணத்தை மேற்கோள் காட்டி, அந்த பாபிலோனின் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என் ஜனங்களே என்று எச்சரிக்கிறார். நாம் இந்த பாபிலோனை ஜெயித்தால்தான் நாம் ஜெயஜீவியும் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நான் உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்ல போகிறேன். இந்த சினையார் என்ற தேசத்தில் தான் இந்த பாபிலோன் இருந்தது. பாபிலோன்னா எந்த நாடு சொன்னேன்? ஈராக்கு சொன்னேன். ஆதியாகமும் 11:1-2 வாசி. படிமா. அங்க சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இங்கெல்லாம் ஒரு விதமான கூட்டம் நோவாவின் சந்ததி குடியிருந்தது. அவர்கள் சினையார் என்ற தேசத்தில், இந்த பாபிலோன் இருக்கிற இடம் சினையார் என்ற தேசத்தில் இருந்தது. இந்த சினையார் என்ற தேசத்தில் தான் பாபில் கோபுரம் கட்டப்பட்டது. அந்த பாபில் கோபுரத்தை கட்டினவன் யார்? அந்த பாபிலை அரசாட்சி செய்தது யார்? அந்த பாபில் என்ற பெயருக்கு குழப்பம் என்று பெயர். பாபில் தான் பாபிலோனாக மாறியது. இஸ்ரவேல் பைபிளில் முதல்ல ராஜா யாராக இருந்தார்? என்னப்பா சொல்லுங்க சத்தமா. சவுலாக இருந்தார். பைபிளில் முதலாவது தீர்க்கதரிசி யாரு? சும்மா சொல்லுங்க. சரி, 2 கேள்வி கேட்டேன். என்ன பதில் கேள்வி? முதலாவது, 2வது என்ன கேட்டேன்? முதலாவது ஜெபித்தது யார் பைபிளில்? 3க்கு நான் பதில் சொல்றேன். சரி, நேரம் ஆயிட்டதுனால நான் உங்களை கேள்வி கேட்டதுக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. முதல் கேள்விக்கு பதில். முதல் கேள்வி என்னப்பா? முதலாவது
இருந்தவன். ஆதியாகமம் புத்தகம் என் கூட எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிற வசனத்தை மாத்திரம் படிக்கிறீங்க. ஆதியாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசி. கூஷ் நிம்ரோதை பெற்றான். இந்த நிம்ரோத் பேர் ஞாபகம் வச்சுங்க. நிம்ரோத் என்பவன் பூமியிலே பராக்கிரமசாலியாயிருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. அந்த சினையாரை நம்ம 11 வாஸ்தம் இல்லையா? இந்த சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், எரேக், அக்தார், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்தின். அப்ப முதல் ராஜா யாரு? நிம்ரோத்தா? சொல்லுங்க, முதல் ராஜா யாரு? பொதுவாக நம்ம கேள்விப்பட்டு சவுல் தான் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப பாபிலோன்ல தான் முதல் ராஜா தோன்றி இருக்கிறான். அவனோட பேர் என்ன? அவன் பராக்கிரமசாலி, வேட்டைக்காரன், ராஜா. அவன் ஆண்ட இடங்கள் எல்லாம் அங்க போடப்பட்டிருக்கிறது. இந்த நிம்ரோத் என்பவன் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினவன் பாபிலோன்ல. அந்த நிம்ரோன் பாபேல் கோபுரத்தை கட்டி வானத்துக்கும் பூமிக்கும் அந்த கோபுரம் இருக்க வேண்டும், அதில் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அந்த மேல் மாடியில் போய் நின்று சொல்லும் பொழுதுதான் பாபேல் கோபுரத்தை பார்க்கும்படி கர்த்தர் இறங்கி அந்த பாபேல் கோபுரத்தை தகர்த்து போட்டார். அதனால் அந்த பாபேல் என்ற இடத்திற்கு பாபிலோன் என்றால் குழப்பம் என்று உண்டாயிற்று. அங்கதான் பாஷைகள் பிரிந்தது, ஜாதிகள் பிரிந்தது. நோவாவின் குடிகள் எல்லாரும் பூமி எங்கும் கர்த்தர் சிதற பண்ணினார். முதல் ராஜா யாருன்னு கேட்டேன். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டேன்? ஆமா, யூதா புத்தகம் 14ஆம் வசனம் படி. புதிய ஏற்பாட்டில் இருக்குது யூதா புத்தகம், வெளிப்படுத்த முடியும். ஏனோக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்னங்க இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு செய்ய அவபக்தி உள்ளவர்கள் யாவரையும் செய்து வந்த எல்லாவற்றையும் குறித்து பரிசுத்தவான்களோடு யாரை முன்னறித்தது சொல்லுங்க? ஏனோக்கு. ஏனோக்கு குறித்து எங்க வாசிக்கிறோம்? நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், கதை முடிஞ்சது. ஆனா யூதா அப்போஸ்தலன் எழுதுறாரு, இயேசுனுடைய வருகை குறித்தும், இயேசுவை குறித்தும், பரிசுத்தவான்களை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இயேசு பூமிக்கு வருகிறார் என்று அறிவித்தவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஏனோக் என்ற தேவதாசர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர்தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் என்று யூதா 14ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை பற்றியும், இயேசுனுடைய வருகை பற்றியும், நியாய தீர்ப்பை குறித்தும், பரிசுத்தவான்களை குறித்தும், ஜட்ஜ்மெண்ட் பூமிக்கு வரப்போகிறது என்று முதல்ல அறிவித்த தீர்க்கதரிசி யார் சொல்லுங்க? ஏனோக். 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இல்லையா? முதல் ஜெபித்தது யார்? ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 4 ஒரு கேள்வி கேட்க போறோம், அதுக்கு ரெடியா இருக்கு. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். அப்ப முதலாவது ஜெபித்தவன் யாரு? ஆபேல் தான் முதல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினவன். அவனோட ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆண்டவர் காயினிடத்தில் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிற முதல்ல ஜெபிச்சது யாக்கோபு, முதல்ல ஜெபித்தது பேதுரு, பொதுவாக சொல்லுவோம். இப்போ எத்தனை கேள்வி சொல்லியிருக்கிறேன்? வாய்த்தரன் சொல்லுங்க. 3 கேள்வி. ஆமென். சரி, அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாமா? என்ன இந்த பாஸ்ட் கேள்வி கேட்கணும் இருக்கு. சரி, உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன், பதில் சொல்லுங்க. ஜலம் பேசுமா? சத்தமா சொல்லுங்க.
பேசாது. பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க? என் கூட வசனம் வாசிங்க, நேரமாகுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7, 8 வாசி. பரலோகத்துக்கு நாம் போக வேண்டுமானால் 3 சாட்சிகள் வேண்டும். பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. கீழே பூலோகத்தில் சாட்சியிடவைகள் 3. 1 ஆவி, 2வது ஜலம், ரத்தம். அப்போ ஜலம் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். ரத்தம் சாட்சி சொல்லும். உங்க பைபிள் இருக்கா 1 யோவான்? ஹலோ, உங்க பைபிள் ஏசு உள்ள இருக்கா? சொல்லுங்க. என்ன இருக்கு? ஜலம் பேசுமா? இப்போ ஜலம் சாட்சி சொன்னாதான் நீ பரலோகத்துக்கு. அதனால ஞானஸ்தானம் எடுக்காதுங்க. ஐயா கிட்ட 21 நாள் கழிச்சு ஞானஸ்தானம், பர்த்டே வரட்டும், வெட்டிங் டே வரட்டும், எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், அதெல்லாம் சொல்லாமல் ஞானஸ்தானம் எடுத்து கொள்ளுங்கள். சரி, 5வது கேள்வி கேட்குறேன். இயேசு எத்தனை நாள் உயிரோடு எழுந்தார்? 3ஆம் நாள்லாம் கொஞ்சம் கை ஊற்றுங்க எல்லாரும். சும்மா கை ஊற்றுங்களா? இப்போ உஷாராயிட்டீங்க எல்லாரும். பாஸ்டர் ஏதோ வில்லங்கம் போடுறதா இருக்காரு, அதனால் கை ஊற்றாதுன்னே டெய்ஸி, எதுங்க கையை கொஞ்சம் லிமிட்டாக வச்சிரு அப்படின்னு. சரி, இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உயிரோடு எழுந்தார்? சும்மா சொல்லுங்க. 3ஆம் நாள். முதல் யாரு காட்சி கொடுத்தார்? பாருங்க, அப்போ ஒரு ஸ்திரீக்கு தான் காட்சி கொடுத்துருக்குறோம். மகதலேனா என்ற புனிதமான ஒரு ஸ்திரீ காட்சி கொடுத்தனால்தான் அந்த அம்மா போய் சீஷர்கள்ட்ட சொல்ல, சீஷர்கள் உலகத்துக்கு சொல்ல, இந்த உலகமே இன்றைக்கு சொல்லப்படுவதற்கு காரணம் யார் தான்? நீங்கள் தான் சாட்சியாக இருக்கணும். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு யாருக்கு சாட்சி கொடுத்தார் என்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகதலேனா மரியாள் கிடையாது. இவர் ஏன் கூப்பிட்டீங்க ஐயான்னு உங்கள் பாஸ்டர்கிட்ட சண்டை போடுங்க அப்புறம். 1 பேதுரு புத்தகம் 3 கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு புத்தகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசி. ஏனெனில் கிறிஸ்தவம் என்னங்க தம்மை வேறொரு தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக என்னங்க நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். அந்த மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய், அடுத்த வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நாட்களிலே சரி, இப்போ என்ன கவனிங்க. எல்லாரும் சீடர்கள் யூதர்கள்லாம் கேட்டாங்க, 3ஆம் நாளில் உயிரோடு வரணும்னு சொன்னீங்களே, எப்படி ஆண்டவரே? யோனா தீர்க்கதரிசி எப்படி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தாலோ அதுபோல் நானும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டார். மகதலேனா மரியாளுக்கு 3ஆம் நாள் காட்சி கொடுத்தார். நீ சொன்னது உண்மைதான். ஆனால் முதல் நாள் அவர் யார் காட்சி கொடுத்தார்னா, நோவாவின் காலத்திலே கட்டப்பட்ட ஆவிகள் பாதாளத்தில் இருக்கிறது. அந்த ஆவிகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக 3 நாள் இடையிலே சுவிசேஷம் அறிவிக்க, நோவா காலத்தில் செத்து போன ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவளை ரட்சிப்புக்குள்ள ஆக்கி, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அவள் எல்லாம் மனம் திரும்ப வைத்து, அவள் எல்லாம் பரதீசுக்கு அனுப்பிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மகதலேனாளுக்கு என்ன செய்தார்? காட்சி கூட. இயேசு ஊழியம் செய்து 33 வருஷம். ஆனால் நோவா காலத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு ஊழியம் செய்ய எத்தனை நாள்? 3 நாள். அப்போ இயேசு மருத்துவர்லேருந்து உயிரோடு எழுந்த உடனே யாருக்கு தான் போய் காட்சி கொடுத்துருக்காரு? உங்கள் பைபிளில் 1 பேதுரு இருக்கா? இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நான். பாஸ்டர் இன்னைக்கு நம்மளை குழப்பிட்டு போயிட்டாரு. அங்கே மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். படிமா. அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு, அப்போ நோவா காலத்திலிருந்து கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் காவலிலே அவங்க இருக்காங்க. யாரு? நோவா காலத்து ஆவிகள். நோவா காலத்தில் செத்து போயிட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு போய் எத்தனை நாள் சுவிசேஷம் சொல்றார்? சுவிசேஷம் சொல்லி அவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு தான்
மூன்றாம் நாள் தன்னை உலகத்திற்கு என்ன செய்கிறார்? வெளிப்பாடு கொடுக்கிறார். ஓகே, இந்த 5 காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு சந்தேகமாக தான் நான் போகிறதுக்குள்ளே கேளு. ஜலம் பேசுமா? முதல் ராஜா யார்? முதல் தீர்க்கதரிசியா? ஏனோக்கு. முதல் பேச்சின ஜபம் யார்? ஆபேலுடைய ஜபம். ஜலம் பேசும் இல்லையா? பேசும். ஓகே, நீங்களும் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இயேசு முதல்ல யாருக்கு காட்சி கொடுத்தார்? நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் கட்டப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 3 நாள் இடைப்பட்ட காலத்தில் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் போயவர்களுக்கு காட்சி கொடுத்து ரட்சிப்புக்குள் நடத்தினார். கைத்தட்டி நல்ல ஆண்டவர் மையப்படுத்தலாம். இந்த நிம்ரோத் என்பவன் பாபேலை கட்டினான். இந்த பாபேல் தான் பாபிலோன். இந்த பாபிலோன் தான் ஈராக். அந்த தேசத்தில் இருந்துள்ள சினையார் தேசம். அந்த பாபிலோனிலே எரேமியாவின் காலத்தில் 70 ஆண்டுகள் யோயாக்கிம் ராஜா இருக்கும் பொழுது சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனை வருஷம் சிறையிருப்பு? 70 வருடம். அப்படி கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவன் தான் இந்த தானியேல். இந்த தானியேல் அங்கே போன பிறகு இந்த பாபிலோனை பார்த்தான். பாபிலோனில் பயங்கரமான பாவங்கள் இருந்தது. இந்த பயங்கரமான பாவங்கள் இருந்ததினால் இந்த பாவங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை தானியேலுக்கு வேண்டும். வாசிங்க, 6:10 வாசிங்க. தானியேல் 6:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்னங்களே, தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே என்னமா எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே என்னங்க தினம் 3 வேளையும் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் முழங்கால் படிட்டு எவ்ரிடே 3 வேளையும் ஒரு காரியத்தை மறக்காம நம்ம செய்கிறோம். என்னது? சும்மா சொல்லுங்க, மனம் தெரிந்து சொல்லுங்க. 3 வேளை என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரசங்க குறிப்பு தரேன். காலையில் சாப்பிடும்போதும் மதியம் சாப்பிடும்போதும் நைட்டு சாப்பிடும் போதும் இந்த பால் பண்டியன் ஐயா ஒரு காரியம் சொன்னார். அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னென்னா, நான் தினமும் 3 வேளையும் சாப்பிட்றேன், ஆனால் தானியேல் தினம் ஜெபம் பண்ணிக்கிறான். ஐயோ, நான் ஜெபம் பண்ணலையே, இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள வரணும். சரியா? ஓகேவா? 3 வேளை ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. 3 வேளையும் அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். இந்த பாபிலோன் மிகவும் நல்ல ஒரு அருமையான அழகான ஒரு தேசம். பாபிலோனிலே கவனிங்க எல்லாரும், 5 ராஜாக்கள் சொல்ல போற. நேபுகாத் நேச்சர் சொல்லுங்க, பெல்ஷாத்சார், தரியு ராஜா, மேதியா ராஜா, பெர்சியா ராஜா, கடைசியா கோரேஸ் ராஜா. இந்த 5 விதமான ராஜாக்கள் அரசாங்கம் செய்கிற வரைக்கும் தானியேல் அங்கே தான் இருந்தார். எங்க? பாபிலோன்ல. எல்லா கிங்டமும் அரசாட்சி செய்தது. ஆனால் இவர் கிங்டத்தை யாரும் மாற்றவும் முடியல. காரணம் என்னவென்றால், தானியேல் அந்த கொல்லு மண்டபத்தில் பாபிலோன் அரண்மனையிலேயே அதிகாரியாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த 5 விதமான ராஜாக்கள் போட்ட சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். நாம் கூட இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டில் நாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். இந்தியாவினுடைய சட்ட திட்டங்கள் முதலாவது பாபிலோனுடைய பாவங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பாவங்கள் இருக்குன்னு சொல்லட்டுங்களா? முதலாவது பாபிலோனிலே அதிகமாக இருக்கிற பாவங்களில் ஒன்று பார்க்கிறோம், வேசித்தன பாவம். என்ன பாவம்? இரண்டாவது அங்கே இருக்கிற பாவங்களில் 2வது பாவம் விபச்சார பாவம். என்ன பாவங்களே? விபச்சார பாவம். 3வது அவர்கள் மிகுந்த போஜன பிரியர்களாக இருந்தார்கள். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து விருந்து வச்சு சாப்பிட்டு கொண்டே இருப்பார். என்ன பிரியர்? மதுபான பிரியர்கள். அடுத்தது என்ன பிரியர்? மதுபான பிரியர்கள். எத்தனை பாவம் சொல்லியிருக்க சொல்லுங்க? வேசித்தன பாவம், விபச்சார பாவம், என்ன பிரியர்? போஜன பிரியர்கள். என்னங்க? மதுபான பிரியர்கள். இந்த பாவங்களை எல்லாம் நாம் முதலாவது மேற்கொள்ள வேண்டும்.
நம்முடைய இந்திய தேசத்தில் கூட இன்றைக்கு அதிகமான சகோதரியோட கணவர்கள் குடிகாரில் தான் இருக்காங்க விசுவாசிகள். நான் கேட்டிருக்கேன் போன சபையில எல்லாம், எங்கள் வீட்டுக்காரர் கூட 25 வருஷம் குடிக்கிறாரியா, இதை ஞானசனம் எடுக்கணும் ஜோம் பண்ணியா. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அவர் 35 வருஷத்துக்கு குடிக்கார். அவங்க மனைவி சொன்னாங்க, உலகமே திருந்தினாலும் இந்த ஆள் திருந்த மாட்டான்ங்கிறாங்க. 35 வருஷமாக குடிக்கிறான்யா, ஒரு புத்தி சொல்லிட்டு போங்க யார். நான் அவர்கிட்ட போயிட்டு தோளில் கை வச்சேன். ஃபுல் ஆல்கஹால் அடிச்சுட்டுக்கிறேன். தோளில் கை போட்டேன். போட்ட உடனே ஒரு 10 தோத்திரம் பண்ணியிருப்பார் எனக்கு. அவர் ஏரியாவில் பண்ணுகிறார் தோத்திரம். அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஐயா வாங்கய்யா தால் சாராயம் குடிச்சிட்டு அவங்ககிட்ட போகாதீங்க. நான் தோளில் கை போட்டுட்டு, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஆமான்னு சொன்னார். நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும்னா. ஐயா அப்படின்னாரு. உடனே சொன்னேன், நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க, உங்கள் 3 பிள்ளைகளை என்ன செய்ய போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஒரு காரியம் சொன்னேன், எத்தனை வயசில் நீ குடிக்கிறீங்க? 14 வயசுலேருந்து குடிக்கிறேன்னார். எத்தனை வயசு? நான் ஒரு அன்பாக சொன்னேன், 14 வயசுன்னு குடிக்கிறீங்க, உடனே நிறுத்துறது கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க அப்படின்னு. ஏய் பண்ணிட்டீங்களா? அவன் மனைவி கூப்பிட்டார், பாடிங்க. எத்தனை வருஷமா கோயிலுக்கு போகிறேன்? 20 வருஷமா போகிறேன். பாஸ்டர்னா பால் பாண்டிய பாஸ் தாண்டி பாஸ்டர். நானும் கோயிலுக்குன்னு போனால் அவர் சர்ச்சைக்கு தான் போவேண்டி. டெய்லி குடிக்காத ஐயா கேளியா, குடிக்காத 14 வயசில் ஆரம்பித்து 35 வருஷமாக நான் குடிக்கிறேன். குடிக்காத நீங்கள் ஒரு ஆள் தான் ஏன் தெளிந்த புத்தியா எனக்கு புத்தி சொன்னீங்க. என்ன சொன்னேன் நான்? கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சொன்னது புரிஞ்சுது உங்களுக்கு? ஒடையாடியாக நிறுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க. அதை தான் இவகிட்ட சொல்லுகிறேன் நான். அதை தான் நான் இவகிட்ட சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன். சத்தியமாக நான் குடியை நிறுத்தின நம்ம சபைக்கு தான் வர்றேன். கர்த்தர் கிருபையில இப்போ 5 வருஷமாக சபைக்கு வர்றார். நல்ல கைத்தட்டி. என் சபைக்கு ஒரு சகோதரி வர்றாங்க, நல்ல பாட்டு போடுவாங்க, நல்ல சாட்சி சொல்லுவாங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, ஃபுல் கை வெள்ளைச்சட்டை போட்டுக்குவாங்க, எனக்கு முன்னாலே அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, யாரையும் தனிப்பாட்டு விட மாட்டாங்க, சீட்டை அடி குத்துவாங்க. நான் உங்கள் கணவர் ஏன் சிஸ்டர் வரதில்லை? அந்த ஆள் திருந்த மாட்டா, அது அவர் முட்டாள், அவர் கோவப்படுவார், அவர் இப்படி பண்ணவர், அவர் நான் சர்ச்சைக்கு வர்றதே பிடிக்காது அப்படின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டை நான் சந்திக்கணும் அப்படின்னு. ஐயோ அந்த ஆள் அடிச்சிட அடிச்சிடுவான், இல்லாட்டி போடா வெளியேன்னு சொல்லிடுவான், அதெல்லாம் வேண்டாம். இந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அவர் உட்காந்துக்கிறார், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார், அவர் ஸ்டாஃப், நல்லா ஆல்ரெடி உயரம் இருக்கார், உட்காந்துக்கிறார். என்னை பார்த்த உடனே ஐயா வாங்க ஐயா உட்காருயான்னு உட்காந்தேன். கை பிடிச்சேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு. எனக்கு சந்தோஷம் தான், உங்கள் லக்கு தான் நான் இன்னைக்கு வீட்டில் இருந்தார். அடப்பாவி, நான் என்னை பார்த்து உங்கள் லக்கா இல்லை உன்னை பார்த்து எனக்கு லக்கா நினச்சிட்டு சரி இருக்கட்டுன்ட்டு லக்கு தாயா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த சிஸ்டர் வீட்டில் இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சு. நான் போய் கை கொடுத்தேன். ஐயா எனக்கு ஏசுநாதர்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் நம்ம சர்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் வரமாட்டேன்னா என் பொண்டாட்டியால் தான் ஏன் வரமாட்டேன். எல்லாருக்கும் 4 அங்குலம் வாயினா இவளுக்கு 12 அங்குலம் வாயா. ஒரு காரியத்தை குறித்து ஒரு நாளெல்லாம் சண்டை போடுவா. அந்நிய பாஷையாம ஏதோ அது வரை பேசுகிறா என்னை பயமுறுத்துறதுக்கு. எதனா ஒன்று கேட்டால் லபரக்கா அதிகரான்றா. எனக்கு வர உண்மையிலேயே பயமாக இருக்குது, அதனால் நான் போயிட்டு நான் வர்றதில்லை. அப்போ நீங்கள் சர்ச்சைக்கு வர விருப்பமான? ஐயா ரொம்ப விருப்பம். இயேசுவை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன் வர மாட்டீங்க? இதுதான் 12 அங்குலம் வாய். யாருக்காவது உங்களுக்கு டச்சாக இருந்தால் எடுத்துங்க. வாய் அளவு என்ன பண்ணோம் இப்போ நம்ம? நான் உண்மையை சொல்கிறேங்க. இந்த ஃபுல்பீட்லேருந்து ஹேண்ட் செக் பண்ணி ஜோமன்ட்டு வந்து அவர்கிட்ட அடுத்த வாரத்துலேருந்து கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அவர் மனைவி கேட்டேன், என்னங்க நான் இல்லாதப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா மேன்? அந்த ஆள் அடிச்சானா? இவங்களே சொல்லி அடிக்க வைப்பாங்க உங்களுக்கு. மரியாதை இல்லாத பேசுவேன் நான். 2 பேர் கிடையாது சிஸ்டர், மரியாதையாக பேசினார். அவரே உள்ளே போய் காஃபி போட்டு கொடுத்தாரு. அதுலேருந்து கோயிலுக்கு வரான். எப்படி கோயிலுக்கு வராம? எப்படி கோயிலுக்கு வரான்? ஊரெல்லாம் தெரிஞ்சனாலும் நீ திருந்த மாட்டா. உன்னை வெட்டி போட்டா 3 ஊருக்கு ஆகும்டா. நீ மனுஷனாடா. ரிகபாலா சந்தாராபா லிக்கரா தங்கரா 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 துங்கரா துங்கரா. சபையில்
அந்த புருஷன்கிட்ட அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? ஒரே நாள் அந்த அம்மா இல்லாமல் வீட்டுக்கு போனேன், அவர் ரட்சிப்பு நடத்தினேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் நிறைய புருஷன்மார்கள் சர்ச்சுக்கு வரமான்றாங்கன்னா, இதோட நான் நிறுத்திடுறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் வந்து தாறுமாறாக இருக்கக்கூடாது. ஆமென். நான் நிறைய பேரை சொல்ல முடியும். ஒரு வீட்டுக்கு போனேன், அப்போ தான் 3ஆம் பாண்டி போட்டு ஒரு நடந்து முடிஞ்சிருக்கு. புருஷ மனைவி எங்கள் சபைக்கு தான் வராங்க. நான் விசிட்டிங் போனேன் தெரியாதனமா. அந்த அம்மா தலைவரி குளம் உட்காந்துருக்காங்க. இவர் அடி வாங்கியிருக்காரு ஒரு நாள். இவர் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறார், பசங்க 2 பக்கம் விளையாடுனுக்குது. நான் போன உடனே சூழ்நிலையே சரியில்லை. பார்த்துட்டு சரிம்மா நான் வெளியே ஒரு இடம் போகிறேன், சுருக்கமாக ஜெபம் பண்ணுறேன்னு. அன்பான பரலோக பிதா நிறைய பரபரபரபரபரான்ச்சு அந்த அம்மா. நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். நான் அப்போ தான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். உடனே அந்த ஆள் இல்லை, அவங்க வீட்டுக்காரு இப்படி பார்த்தாரு. அந்த பார்வையிலே எனக்கு மொத்த ஸ்டோரி புரிஞ்சிச்சு. சரி ஜெபம் வந்துட்டு அது கோட்ரஸ், அவர் 5-6 பேர் கோட்ரஸ். 4 வீடு தள்ளி வந்தேன். ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து தோத்திரம் பண்ணாங்க. ஆமாம் தோத்திரம், இந்து அந்த அம்மா தோத்திரம். உங்கள் கோயில் தான் வராங்களா அவங்க? நான் ஆமாம். புருஷ மாணவி 2 பேரும் ராத்திரிலேருந்து. அந்த ஆள் பாவம் அப்பாவி நல்லவன், இவன் இருக்கிற ஆள் ராட்சிவன். நான் உங்கள் கோயிலுக்கு வரலான்னு பார்க்குறேன். ஐயோ அவ்வளோ வச்சுக்கின்னு வந்து அவ்வளோதான் என்னாச்சு பட்டுருவா. அப்போ அந்த சரௌண்டிங்ஸில் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? எனக்கு முன்னால் அந்திய பாஷை பேசுகிறார். நைட்டு 12:30 மணிக்கு ஒருத்தர் வந்தார். வாங்க ஐயா உள்ளான. உள்ளே வர மாட்டேன் வந்தார். உள்ளே வாங்க ஐயா, 12:30 மணி ராத்திரி உங்கள் மேலே போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. சீரியஸாக நடந்த காரியப்பா. நான் சொன்னேன் கேஸ் அப்புறம் கொடுக்கல, முதல்ல உள்ளே வாங்க அண்ணன். உள்ளே வர மாட்டேன் ஐயா, உன் பேரில் நான் கேஸ் கொடுக்க போகிறேன். நான் பல ஜாதி இருக்கிற இடம் இது, கொஞ்சம் உள்ளே வாங்க. என் குடும்பத்தை அழிச்சதே நீ தான். என்ன நடந்தது? என்ன என் மனைவி குழந்தைக்கு தானே வர, 20 வருஷமாக வர. என் சட்டையப்பா கிறிஸ்து தான், ஒரே ஒரு பட்டன் இல்லை, கீழே போட்டு மெரிக்கிறான். உற்றுன்னு சொல்கிறேன். என் கையில் தான்டா உனக்கு. அப்புறம் சரியா சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, அவங்க வந்து நீ தான் காரணம், நீ தான் என்னை அடி சொல்லிட்டு வந்தாட்டோம். நான் சொன்னேன் மன்னிச்சிங்கய்யா, இல்லையா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு. என் மனைவி வேறு அமைதியில் படுத்துகிறாங்க. என் மனைவி அந்த நேரத்தில் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கலான்ற. அவர் சொல்கிறாங்க டீயும் வேணாம் காஃபி வேணும். நேரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். இதில் என்ன வேடிக்கை என்ன, 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா வராங்க, அவங்க மனைவி. என்ன சிஸ்டர் நீங்கள் அடிச்சிட்டிங்களாமான்? யார் முதல் அடிச்சது கேளு. சரி நான் இன்னொரு முறை வரேன். நான் எங்கள் சபையினுடைய கதையெல்லாம் சொல்கிறேன், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். சரி அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனாரா இல்லையா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி நைட்டு 1 மணிக்கு நான் கேட்குறேன் மனைவியை பார்த்து, ஏம்மா அப்படி அடித்த சட்டையெல்லாம் கிழிச்சேன். ஐயா முதல்ல யார் அடிச்சு சொல்லியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. நீ கீழே தட்டியாம சும்மா தள்ள உண்டான். அந்த ஆள் ஒத்தனாடி கீழே உண்டான். எப்படி அவன் கோயிலுக்கு வருவான் சொல்லுங்க, வாய் தரு. சத்தியமா வரமாட்டான். அந்த அம்மாவுக்கு வீட்டில் என்ன இல்லை? சாட்சி இல்லை. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது. அவங்க பஞ்சாப் காஷ்மீர் போயிட்டு கன்னியாகுமரிக்கு வந்து கட்சியாக தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே கீழே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன். என் மனைவி கேட்பேன், என்னங்க மேலே போலியா? அவன் பேர் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி சிஸ்டர் ஜெபம் பண்ணுகிறாங்க, அவங்க எப்படியும் 29 மாநிலம் முடிச்சுட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வருவேன், அதுக்குள்ளே நான் போயிடுவேன். அப்போ நான் போகிறேன். அப்போ தான் திருவனந்தபுரத்துக்காக உங்க ஸ்தோத்திரம் அரிக்கா 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 அரிக்கா, நாக்பூருக்காக உங்க ஸ்தோத்திரம் குக்கா 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 குக்கா, மணிப்பூருக்காக உங்க ஸ்தோத்திரம் ரிக்கா அரிக்கா. மற்ற விசுவாசிங்க மொத்த பேர் தூங்கிட்டாங்க. ஒரு சிலர் உயிரோடு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன பரிதாபமாக பார்த்தா, ஐயா இது நியாயமாயா, இது நியாயமா நீ பண்ணிட்டு போகிறது? இந்த அம்மாவே மொத்த மாநிலத்துக்கு ஜெபம் பண்ணா, மீதி மாநிலத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களை ஜெபிக்கவே உள்ளே அவங்க
எங்கள் சபைக்காக கொஞ்சம் பண்ணீங்க எல்லாரும். ரைட், ஓகே. அண்ட் பெத்தானியா சபை அப்படி இருக்காது பாஸ்டர். நம்ம தலைமை போதர் உயிரோடு இருக்கும்பொழுது திருவிழாங்காடுன்னு நினைக்கிறேன், திருவிழாங்காடில் எல்லா தலைமை சபைகளையும் பெத்தானியா சபைகளையும் சேர்த்து ஒரு கூட்டம் வச்சார் ஐயா தலைமை போதகர். அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் ஃபேமிலி ரிட்ரீட் நினைக்கிறேன்ல பாஸ்டர். ஐயாவும் வந்திருக்காரு. நல்ல உங்கள் தலைமை போதர் எனக்கு நல்ல பழக்கமானவர், நல்ல அறிமுகமானவர். காலம் சென்ற பாஸ்டர் அன்பு, இப்போ இருக்கிற பாஸ்டர் மோசஸ் கடம்பத்தூர், இன்னும் நிறைய பெத்தானியா பாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்னை கன்வென்ஷனில் கூப்பிட்டுருக்காங்க, பயன்படுத்திக்காங்க. இங்கே முதல் முறை வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கள் சபைகளுக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் திருந்தணும், மனம் மாறணும், அவங்க புருஷன்லாம் என்ன செய்யணும் சொல்லு, ரட்சிக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளும். ஆமென். அதனால எங்கள் சபைக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. ஆகையினால் இந்த இப்போ எங்கே இருக்கோம்? பாபிலோனில் இருக்கிறோம். இந்த பாபிலோனில் காணப்படுகிறதான காரியங்கள், அங்கே முதலாவது விக்கிரகத்தின் ஆவி. இப்போ ஆவி மண்டலம் சொல்கிறேன், பாபிலோனில் இருக்கிற ஆவிகள் மண்டலம் சொல்கிறேன். நம்பர் 1 விக்கிரகத்தை ஆவி. நம்ம இந்தியா முழுவதும் என்ன இருக்குது? ரெண்டாவது வேசித்தனத்தின் ஆவி, ஆவியில் எழுதிங்க. விபச்சார ஆவி. நான்காவது மிருகத்தின் ஆவி, கொலை செய்கிறது கற்பழிக்கிறதெல்லாம் என்ன ஆவி? மிருகத்தின் ஆவி. அடுத்தது மந்திர ஆவி இல்லையா? நம்ம ஆட்களே நமக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்கிறாங்க. அடுத்ததாக உலக ஞானத்தின் ஆவி, பெருமையின் ஆவி. 7 விதமான ஆவிகள் பாபிலோனிலே இருக்கிறது. இந்த பாவங்கள், பாபிலோனின் ஆவிகள் மண்டலம், அந்த சட்ட திட்டங்கள், அதனுடைய ராஜ்யங்கள், அதனுடைய இருளின் அதிகாரங்கள், அந்த இருளினுடைய சட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளதான் தானியேல் தினம் எத்தனை வேளை ஜெபித்தார் சொல்லுங்க, வாய் திறந்து. 3 வேளையும் ஜெபித்தார். ஒரு அள்ளியில சொல்வோம், அவர் தினம் 3 வேளையும் ஜெபித்ததனால் கர்த்தராகிய தேவன் அவருக்கு 6:3 வாசிங்க பார்க்கலாம். 6:3 வாசிங்க. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது இல்லையா? அப்போ அவனுக்குள்ள முதல்ல ஜெபாவி இருந்தது, ரெண்டாவது என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. நிறைய வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை. தானியேல் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? a man of faithful. அதே போல் தன் இருதயத்தை தீட்டுப்படாதபடி தன்னை காத்து கொள்ளான். a man of commitment. அவன் பிரதிஷ்டை உள்ளவனாக காணப்பட்டான். அந்த தானியேல்ல பிரதிஷ்டை உள்ளவனாக வாழ்ந்தான். அவன் விசேஷம் உள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த தானியேல் அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆகினால்தான் ஆண்டவர் பாபிலோனையே தானியேல் கையில் கொடுத்தார். ஜெபிக்கிறவன் கையில் தான். இது என்ன ஏரியா? இந்த பட்டம், இந்த இடம் என்னங்க? திருவேற்காடு இல்லையா? ஏசபேல் ஆவிக்கு பேர் போன இடம். அப்படி கரெக்டா? ஏசபேலை கும்பிடுகிற நிறைய ஆவிகள் இங்கே இருக்கான், கேள்விப்பட்டிருக்கேன். திருவேற்காடு இல்லையா? இங்கே நிறைய மாந்திரிக ஆவிகள், விசாசன ஆவிகள், பெண்கள் தெய்வ ஆவிகள், நிறைய ஆவிகள் இருக்கு. ஒரே மண்டலம். இந்த மண்டலத்தை ஜெயிக்க தான் ஐயா 21 நாளைக்கு ஜெபம் வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். டெய்ஸி மெர்சியை ரட்சிக்கப்பட்டா வள்ளியும் கங்கா கௌரியும் சபைக்கு வருவாங்க, சரஸ்வதி வருவா. ஆமென். ஆனால் டெய்ஸி மெர்சி ரட்சிக்கப்படணும் முதல்ல. இவங்க ரட்சிக்கப்பட்டாதான் வள்ளியும் அங்கே சரஸ்வதியும் எங்கே வருவாங்க? சபைக்கு வரும். உள்ளே இருக்கிற டெய்ஸி செல்ல நோண்டி இருக்குது பிரசவம் பண்ணும்போது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வள்ளி என்ற ஒரு சகோதரி கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பிரசவம் முழுசும் 1.5 மணி நேரம் நான் வீட்டிலேருந்து கேட்டேன்றாங்க. பக்கத்து வீட்டுக்கார். நம்ம ஆளுக்கிட்ட கேட்டால் அன்னோட்டம் காணும், பேனா காணும், ஜபத்தோட்ட ஜெயகிதங்களை காணும், பைபிளே காணும். இது வீடு கதை பேசிட்டு உட்காந்துருக்கு டெய்ஸி. நான் எங்கள் சபை டெய்ஸி சொல்கிறேன், ஏசியே. ஆனால் வெளியே இருக்கிறவ, நான் குடியிருந்த ஒரு ஜெப வீட்டுக்கு வலது பக்கம் வீரராகூர் கோயிலுடைய அர்ச்சகர் ஒருத்தர் இருந்தார், ஐயர். இந்த பக்கம் ஒரு ஐயங்கார் இருந்தார், நீட்டாக நாம் போகிறவங்க ஐயங்கார். கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டார் என்ன,
சாமி சார் வரீங்களா, உங்ககிட்ட பேசுகிறோம். எதுக்கு கத்துறீங்கன்னு கேட்க போகிறான்னு சொல்லிட்டு நேராக வந்து, என்னையா அண்ணன் 1.5 மணி நேரம் உங்கள் உபன்யாசம் நான் கேட்டேன், இந்த பூனலை அறுத்துட்டு வந்து உங்கள் கோயிலில் சேர்ந்துடலாமான்னு பார்த்தேன். அல்லையா சொல்லுங்க. ஆனால் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க மாட்டாளே. என்னென்ன கிறிஸ்துவாள் அதன்படி நடக்க மாட்டாளே. உண்மையாக பொய்யா சொல், முண்டை கண்ணை வச்சு முழிக்காத சொல்லு. கிறிஸ்தவன் உபன்யாசத்தின்படி என்ன செய்யறதில்லை, நடக்கிறது இல்லை. இந்து பயப்படுறான் ஏசாமிக்கு. ஹைதராபாத்லேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க பக்கத்து வீட்டுக்கு. அவங்க பாஸ்டர் இருக்காருங்க ஜெபமணிங்கன்ட்டு அந்த வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க சபைக்கு வந்தாங்க. அங்கேருந்து வரும்போது நான் உள்ளே இருந்தேன். அவங்க தெலுங்கில் பேசுகிறாங்க, தமிழ் அவளுக்கு தெரியல. அவங்க பேசுகிறாங்க, నేను వస్తావా அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். லோக்கலில் నేను அப்படின்னு நான் சொன்னேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்த உடனே அந்த வாசப்படி தொட்டு கும்பிட்டு உள்ளே வராங்க. தப்பாக நினைக்கக்கூடாது. டெய்ஸி மெர்சி எலிசபெத்து ஜேசாஸ் டேனியல் 13 வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க, வாசப்படி தொட்டு பணம் கும்பிட்டு வந்துக்கிறீங்க? சத்தியமாக வந்திருக்க மாட்டேங்கிறீங்க. எங்கே ஃபேன் ஓடுது, எங்கே சேர் இருக்குது, எங்கே மைக் இது, அங்கே வந்து இடம் பிடிக்குது தான் நம்மளோட வேலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த 10 பேரும் வாசப்படி என்ன பண்ணுறாங்க, தொட்டுட்டு உள்ளே வராங்க. அப்புறம் காணிக்கு போடலாமான்னு கேட்டாங்க தெலுங்கில். நாங்கள் போடுங்கண்ணே. முட்டி போட்டான். முட்டி போட்டு 3 முறை காணிக்கு பெட்டி தொட்டு கும்பிட்றோம். நம்ம டெய்ஸி இந்த பக்கம் தள்ளிட்டு, மெர்சி அந்த பக்கம் தள்ளிட்டு, அந்த 10 ரூபா போட்டு கம்பீர நடை எவ்வளோ படம் உட்காரோம். அது என்ன பண்ணுறான், காணிக்கு பெட்டி தொட்டு கும்பிட்றான். நம்ம காணிக்கு எட்டுன்னு வரதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நான் வாக்குத்த தட்டை கொடுத்தேன். முட்டி போட்டு அதை கண்ணீரோடு வாங்கி 2 கண்லேயும், ஐயா 31ஆம் தேதி கேக்கு தருவார், ஸ்வீட் தருவார், மிச்சம் தருவார். அதெல்லாம் அந்த அட்டைப்பொட்டியில் வாங்கிக்கினேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று கொடுங்க, என் தம்பிக்கு ஒன்று கொடுங்கன்னு அந்த அட்டைப்பொட்டி தூக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போகிறோம் நம்ம. ஆனால் அந்த இந்து சகோதரர்கள் அந்த அட்டைப்பெட்டியை தெய்வமாக என்ன பண்ணுறாங்க, வழிபட்டு. அதான் பக்தி உள்ள கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டா. ஏன் வள்ளியும் தெய்வானையும் சபைக்கு வர்றதில்லைன்னா நம்ம மெர்சி டெய்ஸி தான் காரணம். ஏன் சீனிவாசனும் விஸ்வநாதனும் சபைக்கு வர விரும்புகிறோம் வர்றது காரணம் என்னன்னா, நம்ம ஜெயசுதாசன் நம்ம டேனியல் தான் காரணம். தானியல் ஃபுல்லாக தனியாக விஷயம் சுற்றினுக்கிறான். நம்ம ஊர் தானியல், நம்ம ஊர் டேவிட்டு ஃபுல் கட்டு போத. அந்த ஐயங்கார் நம்மளை பார்த்து புத்தி போட்டுக்கிறான். கோயிலை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறான், அந்த பூனலை அறுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். பாஸ்டர், என்ன உபன்யாசம் பண்ணுறீங்க நீங்கள், கிறிஸ்துவாள் அப்படி நடக்க மாட்டாளே. என்ன மானமே போச்சு எனக்கு. நான் சொன்னேன், உண்மைதான் ஐயா, கிறிஸ்துவாள் நடக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் அதை விரும்புகிறீங்க. நாங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து உங்கள் உபன்யாசத்தை கேட்குறோம், நீங்கள் பாடுற அந்த சங்கீத பஜனை பாட்டை கேட்குறோம். பஜனைன்னா ஆராதனை பாட்டை எல்லாம் அவ்வளோ மங்களமாக இருக்கணும். நமக்கு தூக்கம் வருதோ இன்னும். பக்கத்து வீட்டில் எங்கே நான் இருக்கிறது பக்கா 100% இந்து ஏரியா. ஆமென். எல்லா இந்துக்கள்லாம் அங்கே இருக்கிறோம். அதனால பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவேன். அவன் மனசு புண்படாதபடி, அவன் தெய்வங்களை நிந்திக்காதபடி, அவங்கள குற்றப்படுத்தாது. ஏன்னா அவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்க எல்லாரும். இங்கே மெர்சி டெய்ஸி சைலண்ட் வைப்ரேஷனில் ஃபோன் வச்சுருக்கிறான். டேனியலு டெய்ஸிக்கு சிக்னல் பண்ணுங்கிறான். ஜேசுதாஸ் மெர்சியை லுக்கு கொடுத்துருக்குறான். ஆனால் தூரமாக இருக்கிற இந்துக்கள் இந்த சபையில் உண்மையான தெய்வம் இருக்கிறார் என்று நம்பி இந்த ரோட்டில் போகும்போது செருப்பை கழிட்டு புத்தி போட்டுக்கிறான். நம்ம பக்கத்து ஆளுக்கு இடம் விடுறதில்லை இங்கே. ஏன் என்றால் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய சபையில் இருக்கிறத காட்டிலும் நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் மாறும் பொழுது தேவ மக்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, அந்த உலக மக்களுடைய வாழ்க்கை, திருவேற்காட்டில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஆலயம் நிரம்பி வழியும். ஆகையினால் நம்முடைய ப்ரீச் தென் ப்ராக்டிஸ் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பிரசங்கம் பண்ணு, அடுத்தது அபியாசப்படுத்து. அப்போ தானியல் தினம் எத்தனை வேளை ஜெபிக்கிறனா இருந்தான், ஜெபித்தான். 5 ராஜ்யங்களில் அவன் நிலைத்திருந்தான். அவனுக்கு விரோதமாக மந்திரவாதிகள் எழுப்பினார்கள், ஞானிகள் எழுப்பினார்கள், கல்தேயர்கள் எழுப்பினார்கள்,
ஆராதனை செய்கிறவர்கள் எழும்பினார்கள். அவனுக்கு விரோதமாக சாஸ்திரிகள் எழும்பினார்கள். 2:2 படிங்க தானியேல் புத்தகம். ஆ ஆ ம் ம் ஆ ஆ போதும். நீங்கள் அங்கே படிக்கும் பொழுது 2:2 தம்பி, உன் பேர் என்ன? ஜெரமியா படிங்க இன்னொரு முறை. ராஜா முதலாவது ராஜாவின் சட்டங்களை அவன் மேற்கொள்ளணும். 2வது சாஸ்திரிகள் என்றால் கல்விமான்கள், அவர்களை அவன் மேற்கொள்ளணும். 3வது ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு கல்யாணம் அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் அல்லது வீடு பார்க்கணுன்னா யார்கிட்ட போகிறோம்? ஐயா கிட்ட. அப்புறம் வரும், அங்கே போய் பார்ப்போம். அவன் சொல்லுவான் செவ்வாய் தோஷம், சனி சுக்கிரன் சுத்தினுக்கிறான், அதனால புதன் நல்ல ராவு காலம் எவங்கிட்ட பார்த்து சொல்லு சாமி அவன் சொல்கிறோம். அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், திருவூர் காட்டிலேருந்து எர்ணாவூருக்கு போகிறோம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாச்சு இதெல்லாம் பார்ப்பீங்களா? இதெல்லாம் பார்த்துவோம் நாங்கள், சொல்லுங்க. புதன்கிழமை என்ன பண்ணுறான்? செவ்வாய்க்கிழமை சுக்கிரன் சுற்றுறான், சனிக்கிழமை சனி பகவான் சுற்றுறான். அதனால் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றோம். எப்போ பேர் வைக்கலாம்? அமாவாசைக்கு வரட்டா அப்படின்னு கேட்குறோம். இவங்க ஜோசியர்கள் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செவ்வாய்க்கிழமையானாக தோஷம் பூச்சிக்கு கல்யாணம் வைக்கிறது இல்லை. பொன் கிடைத்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியுமா, புதன் கிடைக்காது. அதனால தான் புதன்கிழமை கிரக பிரவேசம். இன்னொரு சொன்னேன், சனிக்கிழமை கல்யாணம் வழக்கு பண்ணுறீங்க, சுக்கிரன் சனி சுற்றின்னுக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டு போடுவேன். இன்றைக்கு நம்ம ராவகாலம் பார்க்குறோம். ஆமென். ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போனேன், விடியற்காலம் 5:30 மணி வீட்டுக்கு போனேன். பசுமாட்டை 2-4 பேர் புஷின்னு இழுக்கிறான் அந்த வீட்டில் உள்ள. அவங்களுக்கு தெலுங்கார், லோப்லரா லட்சுமி, லோப்லரா லட்சுமி, பின்னரா அப்படின்னு சொல்கிறான். தெலுங்காரங்க என்ன இருக்கீங்களா இங்கே? எந்த மகளே, என் 10 பொண்ணு, உன் பேர் என்னடா? பேசியா சொல்லு. லோப்லரா, இன்ட்லரா, முந்துகரா, பின்னரான்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் வா, வீட்டுக்கு வா. அந்த பசுமாட்டுக்கு பேர் லட்சுமி. அந்த லட்சுமி சொல்லுது, பால் பாண்டியன் காரக்கிட்ட உன்னாரு நேன்னு ராலேது ஒத்து அப்படின்னு அன்று செப்பாடா. சொல்லுங்க, அது சொல்லுங்க, தெலுங்கு அப்படி சொல்லுது. இந்த மரமணிகளுக்கு தெரியாம அட்டிக்கிறான் சாணி போட்டுச்சு. போடுற சாணி ஒருத்த வந்து பிடிச்சின்னு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிறுநீர் கழிந்தது, அதை ஒருத்த பக்கெட்டில் போட்டு பிடிச்சிட்டான். நான் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற லட்சுமியை உள்ளே கூப்பிட்றாங்க போல. சாணத்தை எடுத்து வச்சிட்டான், சிறுநீரை எடுத்து வச்சிட்டான். அவங்க வீட்டுக்காரன் என்னை பார்த்துட்டான். டேய், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயா கூப்பிட்றதானே. லட்சுமி உள்ளே போவதே ஏசுடா, அதில் உள்ளே விட்டாரு. இப்போ வீட்டுக்குள்ள போக வேண்டியது லட்சுமியா ஏசா? 2 தான். ஐயா கிரகப்பிரவேசத்துக்கு பரணப ஐயா வரத்துக்குள்ள நீ லட்சுமி உள்ள கூட்டின்னு போயிடுற, சாணத்தை பிடிச்சி வைக்கிற. மூதேவி போயிடுவாளாம், ஸ்ரீதேவி வருவாளாம் அந்த சிறுநீரை பிடிச்சி வச்சா. அப்புறம் நான் கேட்டேன், ஏமா அந்த பசுமாட்டை போட்டு அப்படி அடிக்கிறீங்கன்னு. ஐயோ, நீங்கள் வர்றது தெரியாது போச்சு எங்களுக்கு, இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, லட்சுமி உள்ளே போனால் தான் ராசின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவங்க எங்கள் சபையில் மூத்த விசுவாசி, மொத்தன விசுவாசி. எனக்கு வந்த கோபம், என் கோபத்தில் தான் அந்த மாடு சாணமே போட்டுச்சு. அது போவே இல்லை உள்ள. நான் ரால் ஏதோ அப்புறம் பிடிச்சி பொங்க மரத்தில் கட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்த ராசி என்னமோ லட்சுமி உள்ளே வர மாட்டா, ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கண்ணா. சரி ஜோம் பண்ண உள்ளே ஏசுநாதர் முன்னால் போய் ஜோம் பண்ணிட்டு பிறகு பின்னால் லட்சுமி பிடிச்சி கூட்டின்னு வரோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து கடவுளுக்கு உண்மையாக நம்ம இல்லை இல்லையா? ஊழியக்கார்கிட்ட ஒரு வேஷம் போடுறோம் இல்லையா? அங்கே படிகாரம் கட்டி வச்சிடற வீட்டு வாசலில், உள்ள கடிகாரம் வெளியே படிகாரம், திருஷ்டி சுற்றி போடுறோம். ஜோசியர்கள் இருந்தார், அடுத்தது மந்திரவாதிகள் இருந்தார்கள், அங்கே ஞானிகள், 7 விதமான கூட்டத்தார் அங்கே இருந்தார். எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இந்த 7 விதமான கூட்டத்தாரையும் தானியேல் ஜெயிக்க வேண்டும்.
அந்த பாவங்களை மேற்கொள்ள வேண்டும், அந்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் அரைக்கதவை சாத்தி 3 வேளையும் அவன் ஜெபத்தில் இருந்தான். அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, ஜெப ஆவி இருந்தது. அவன் 21 நாட்கள் கிட்டத்தட்ட உபவாசம் ஜெபித்தான். ருசிகரமான பொருள்களை அவன் சாப்பிடவில்லை, தைலங்களை பூசிக்கொள்ளவில்லை. a man of dedicated, a man of anointing, a man of prayer, a man of faithful. அவன் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்தபடியால் தேவ தரிசனங்களை கண்டான், தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான். அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே வந்து அவருடைய காலில் விழுந்து, நீ வணங்குகிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று அவரை அறிக்கை பண்ணினான். பாபிலோனையே தலைகீழாக திருப்பினது அந்த தானியேலுடைய ஜெபம். பாபிலோனுடைய ஞானிகளை மனம் திரும்ப வைத்தது தானியேலுடைய ஜெபம். அந்த தெரியாத தரிசனங்களை வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தினது தானியேலுடைய ஜெபம். அவர்கள் எரிகிற அக்னி சூளையில் சாத்திரக் மேஷாக போட்டார்கள். ஆனாலும் அந்த அக்னியை அவிக்க வைத்தது இந்த புருஷர்களுடைய ஜெபம். ஆக தானியேல் ஜெபித்த அந்த ஜெபம் எப்படியோ அதுபோல இந்த உலகம்தான் நமக்கு பாபிலோனா இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்கே பார்த்தாலும் அருவருப்புகள், எங்கே பார்த்தாலும் காம விகாரங்கள், எங்கே பார்த்தாலும் மதுபானம், எங்கே பார்த்தாலும் வெறிகள், எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கே பார்த்து ஸ்கூல் பசங்க குடிக்கிறாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப வேதனையான காரியம். பள்ளிக்கூட பிள்ளைகள் குடிக்கிறாங்க, ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. அவர்கள் எல்லாரும் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார், மதுபானங்களுக்கு அடிமையாக இருக்கிறார், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு என்று சொல்லப்படுகிற அந்த உறவுகளுக்கு அடிமையாக இருக்கிறார். ஏண்டி இவ்வளோ நேரம் செல்ல பேசுகிறேன்னா உள்ளே போய் தூக்கு போட்டுனா ஒருத்தி +2 படிக்கிற பொண்ணு. இந்த பசங்களாண்டா அவங்ககிட்ட பழகாதன்னு சொன்னால் தூக்கு போட்டுக்கிறா. செல்ல ரொம்ப நேரம் பேசுகிறாருன்னா தூக்கு போட்டுக்கிறா. ஒருத்தி ஸ்கூல் +2 இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு உள்ளே போனால் தூக்கு போட்டுக்கிறா. எதையும் சொல்கிறதுக்கும் பயமாகுது. இதுக்கலாண்ட இங்கே வந்தால் ஆவியில் நேரத்து அந்நிய பாஷை பேசுது, அங்கே போனால் சுருக்கு சுந்தரிகள், முறுக்கள் மேரிகள், தொட்டா சிலிங்கிகள். எனக்கு சாப்பாடு வேண்டாம், இந்த வீட்டில் எதுக்கு நான் பொண்ணாக பிறந்தேன்னு தெரியலையே. அவங்ககிட்ட வேலுக்கிட்ட பேசாதிரி அப்படின்னு சொன்னால் பேசையா, பேசாமல் இருக்கிறியா? ஃபோன் பண்ணினே இருக்கிற, ஃபோன் பண்ணினே இருக்கிற அவகிட்ட. யார்கிட்ட? வேலுக்கிட்ட பேசினே இருக்கிற. வேலு, ஈவினிங் நான் திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டில் ஒன்று பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அம்மா வராங்க, என்னடி யார்கிட்ட பேசியிருக்கிற? அம்மா பானுக்கிட்ட பேசினுக்கிறம்மா. போனோன்னு யார் எதுன்னு, இந்த சனியன். யார்? அம்மா தான் சனியன், அப்பா ஞாயிறு. சனியன் அப்புறம் வரேன்டா நான். அப்போது பானுக்கிட்ட பேசுகிறேன், அம்மாக்கிட்ட சொல்கிறேன். பேசுறது யாருக்கிட்ட? வேலுக்கிட்ட. உங்கள்கிட்ட உண்மை இல்லையே. இங்கே வந்தோன்னு அந்நிய பாஷை நிறைஞ்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுறியே. கடவுளுக்கு முன்னால் உங்கள்கிட்ட உண்மை இல்லை மகளே. பெத்த பிள்ளை போல் சொல்கிற. எனக்கு 3 பிள்ளைகள், 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு 4 பேர பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளை வளர்த்துருக்கிற பெற்றோர் படுகிற வேதனை எனக்கு தெரியும். அங்கே சுத்தாதடி, மேல் மாடியில் நிற்காதடி, அங்கே தான் நிற்கிறான். ஜன்னலை திறக்காதடி, ஜன்னலாண்டியே தான் உட்காந்துக்கிறான். அவன் அங்கே துணி காய போடுறான், இவன் இங்கே துணி காய போடுறான். அந்த சவகாசம் வேண்டாண்டி போடி அப்படின்றா இவன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரியலிசம், பரிசுத்தம், உண்மை, உத்தமம், கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல். அம்மா சொல்கிறது கேளு. நான் முறைக்கிறேன். அம்மா சொல்கிறது கேளு, அப்பா சொல்கிறது என்ன செய். ஏண்டி இவ்வளோ தாமதம்? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. பொய் வாயப்பார், பொய். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க, அவங்க கூட சுற்றிட்டு வரேன் நீ. ஆனால் இங்கே வந்து பிறகு என்ன பண்ணுற? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னு சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் வகுப்பறையில் உண்மையாக இருக்கும். பாஸ்டருக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பாஸ்டர் சொல்கிறது கண்டித்து அதுக்கேற்ற மாதிரி புத்தி சொல்லி ஆலோசனை கேள். ஆமேன். பெற்றோர் அப்பா அம்மா சொல்கிறது கேள். அதே போல் தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். அதனால தான் ஆண்டவர் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். தானியேல் பிரியமானவன் மாத்திரம் இல்லை, உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் உன் வாழ்க்கையில் கூட உண்மை உள்ளவனாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீ பெறுவாய். அடுத்தது தானியேல் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். உன் வாழ்க்கையில் கூட தினம் 1 வேளை அல்லது 2 வேளை என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த போல ஜெபிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. 1.5 மணி நேரம் செல்ல நோண்டுறல்ல,
ஆனால் 10 நிமிஷம் என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல, தூக்கம் வருது. 8 மணி நேரம் லூசு பைத்தியம் மருந்து செல்ல பார்த்துனுக்குது. 8 மணி நேரம் இங்கே உட்காந்தா எங்கேருந்து கொண்டு வந்தாங்க தெரியல. இந்த ஆளை எல்லாத்தையும் சொல்லுங்கிறான். நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியல. பாஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக தான் இருப்பாங்க. பரலோக பாஸ்டர் கண்டிப்பாக தான் உங்களுக்கு பேசுவார். ஏன்னா நீங்கள் பரலோகம் வரணும், நீங்கள் திருந்தணும் இல்லையா? ஆகையினால் தானியேல் கிட்ட நிறைய பாடங்கள் இருக்கு. அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான், பிரதிஷ்டை உள்ளவனாக இருந்தான். தானியேல் அந்த பாபிலோன் பாவங்களுக்கு உடன்படாதவனாக இருந்தான். அவனுக்கு மறைப்பொருள்கள் வெளிப்படுத்தப்பட்டது, தேவ தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. 2 வார்த்தை இருக்கு பைபிளில், விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம் அவனுக்குள் இருந்தது. உங்களுக்குள்ள கூட ஸ்கூலுக்கு போகும்பொழுது, காலேஜ் போகும்பொழுது, அல்லது அலுவலகத்துக்கு போகும்பொழுது பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும், பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல பரிசுத்தத்தை குறித்து பல சோதனைகள் வரும். ஆனால் அவைகள் எல்லா தீங்குகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம விலக்கி காக்கணும். That to be a Daniel, that to be alone in Babylon is a man of faithful, is a man of prayer, is a man of anointing, is a man of dedication. அவன் 21 நாள் கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் உபவாசி ஜெபித்த பொழுது பரலோகத்தின் தூதன் இறங்கி வந்து, காபிரியேல் தூதன், தானியேலே தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை ஜெபிக்கிறது. இந்த ஜெபத்தில் உனக்கு காரியம் ஜெயகரமாக நடக்கும். உன் வீடு கட்டப்படும், நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கும், உன் வழக்கு நல்லபடியாக மாறும். உன்னை தலை குனிய வைத்தவர்களை கத்தரும் அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவார். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. உன்னுடைய காரியம் என்ன செய்யும், ஜெயமாக மாறும். அல்லேலூயா. ஆகினால் பாபிலோனை அவன் ஜெயித்தது போல நீயும் நான் இந்த உலகத்தை என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும். அதனால தான் சபை கடவுள் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு பெத்தானியா சபை ஐக்கியம் கொடுத்துருக்காரு. பாஸ்டர் பர்னபா உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன செய்யணும், அவருடைய போதனைகளை கேட்டு 21 நாள் வந்தவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா? சொல்லுங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், நம்மளுக்கெல்லாம் கொடுக்கலையா ஐயா அப்படின்னு சொல்லி, அதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை ரெகுலராக வராட்டாலும் அடுத்த ஜெபத்துக்கு ரெகுலராக வரப்போகிறீங்க. ஆமென். எங்கள் சபையிலே 40 நாள் தொடர்ந்து வந்தவங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்து கிஃப்ட் கொடுத்தோம். ஆமென். ஒரு அம்மா சொல்லுது, 2 நாள் தான் நான் வரல, அதுக்கேற்ற மாதிரி கொடுந்து. சரி, டிஃபன் பாக்ஸை மூடி எத்தனை கொடுத்துட்றேன் நான். ஒரு அம்மா சொல்லுது, நான் 1 வாரம் தொடர்ந்து வந்தேன், ஒரு கிண்ணு மனம் கொடு அப்படி சொல்லி. அப்புறம் எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு கொடுத்தோம். அதனால் எங்கள் சபையில் நல்ல செபிக்கிறவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல செபிக்கிறோம். இப்போ 4 நாள் கூட ஒரு பண்டிகை வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட 600-700 பேர் ஒரு நாள் கலந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் 2 வேளை ஆகாரம் கொடுத்தோம். நல்ல ஃபெஸ்டிவல், டேபர்னக்கிள் ஃபெஸ்டிவல் வருஷத்தில் 4 நாள் வைப்போம், நல்லா கொண்டாடணும். அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சபையில் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு தியானியில் காரியம் ஜெயமாய், உங்களுக்கும் காரியம் நடக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கணவர் நிச்சயமாக ஆலோசனம் எடுப்பார், ரட்சிக்கப்படுவார். அந்த நில சம்பந்தமான வழக்கு தீரும். உன் பட்சத்தில் தான் ஜெயம் கிடைக்கும். அந்த வீடு உனக்கு தான் சொந்தமாகும். அந்த நிலம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அந்த வேலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், தாமதமாவது பாஸ்டர், எனக்கு ஒன்றும் பதில் கிடைக்கலையே. ஆண்டவர் தாமதித்தாலும் சியோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஒரு அழில சொல்லும். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்வேன் நான் சபையில், அதெல்லாம் அவர்களுக்கு நிறைவேறும். ஆமென். அதே போல் நிறைய பேருக்கு சொந்த வீடு, சொந்த கார், 2 வீலர், வீடுக்கு எல்லாம் நிலம் எல்லாம் கற்று கொடுத்துருக்கிறார். இந்த 21வது நாளில் பாஸ்டர் ஒரு பாரத்தோடு, தரிசனத்தோடு, ஏக்கத்தோடு இந்த ஜெபத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான். ஆமென். சபை ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளோட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகினால் தானியேல் காரியம் எப்படி இருந்தது, ஜெயங்கரமாக இருந்தது போல நம்முடைய காரியங்களை என்ன மாறும்,
ஜெயகரமாய் நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சூத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ரம். ஜெயம் கொடுக்கும் அவனுக்கு கோடி கோடி சூத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்திரம். அப்படி தானியேல் ஜெபித்ததுனால அவனை சிங்கவில போட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவன் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். அவனை துன்பப்படுத்தின ஜனங்களுக்கு மேலாக 120 தேசங்களுக்கு அதிபதியாக அவனை உயர்த்தினார். உன் தலையை உயர்த்தப் போகிறார். உன் காரியம் ஜெயகரமாக இருக்க போகிறார். ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. அதாவது கோரேஸ் என்ற ராஜா எழுப்பிதான் செருபாபேல்கிட்ட சொன்னான், இடிந்து போன ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டுங்கள். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட பைபிளில் இருக்கு 45ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிக்கிறேன். 45:3 படிங்க. முதலாவது வசனம் படிங்க. இல்லை 40 மன்னித்துக் கொள்ளுங்க. ஏசையா 45. ஏசையா மன்னித்துக் கொள்ளுங்க. படிமா. நான் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி இருக்க திறக்கும் பொருட்டு மூன்றாம் வசனம் படிமா. வெண்கல கதவுகளை படிங்க. உடைத்து இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க எல்லாரும். இங்கே கோரேஸ் ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்திலையும் 45 முதல் வசனத்திலையும் கோரேஸ் என்ற ராஜா தான் செருபாபேலுக்கு கட்டளையிட்டு அந்த சிதேக்கியா யோயாக்கிம் காலத்தில் கொண்டு வரப்பட்டதான எல்லா பனிமுட்டுகள், பொன், வெள்ளி, எல்லா பொற்பாத்திரங்களை திரும்ப செருபாபேலிடத்தில் கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் கோரேஸ். இந்த கோரேஸ் எப்படி ஆலயத்தை கட்டுவதற்கு எழுப்பினாரோ ஆண்டவர், வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாள்னு இருக்கு இல்லையா? பாபிலோனின் கஜானாவை சென்று அடைய வேண்டுமானால் 75 கதவுகள் இரும்பு கதவுகள், 25 கதவுகள் வெண்கல கதவுகள். மொத்தம் எத்தனை கேட்டு தாண்டணும்? 100 கேட்டு தாண்டணும். எவ்வளோ கேட்டு? இரும்பு கதவு எத்தனை? 75. வெண்கல கதவு எத்தனை? அவ்வளவு கதவுகளை உடைத்து இந்த பெத்தானியா சபை கட்டப்படுவதற்கு
இந்த பெத்தானியா ஊழியம் அஸ்திபாரப்படுத்துவதற்கு, இந்த பெத்தானியாவினுடைய சபை ஸ்திரப்படுத்துவதற்கு அத்தனை கதவுகளை கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்தில் உடைத்து, முறிக்க வேண்டியதை முறித்து, ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தருவார். ஒரு அள்ளிலே சொல்வோம், வாய் திறந்து அல்லே சொல்வோம். ஒரு அம்மா 50,000 ரூபாய் எனக்கு கட்டட காணி கொடுக்குறேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான். ஆனால் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் 50,000 ரூபாய் காலையில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உள்ளத்தில் நீ பேசும், திடீர்னு இல்லைன்ற போகிறாங்க சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். புருஷ மனைவி 2 பேர் தான், அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, முதல்ல 50,000 ரூபாய் எடுத்து டேபிள் மேலே வச்சாங்க. உயிர் வந்த மாதிரி இருந்தது. ஐயா 50,000 நான் பொருத்தனை பண்ணேன், அது என்னமோ தெரியல, ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவர் உள்ளத்தில் கடவுள் பேசியிருக்கார். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை, குட்டியே இல்லை, இன்னொரு 50,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ராத்திரிலாம் எனக்கு தூக்கம், நான் பொருத்தனை பண்ணது எவ்வளோ, ஆனால் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறது எவ்வளோ? விசுவாசிங்கன்னா அப்படி இருக்கணும். என்னத்துக்கு ஆமேன்? எதுக்கு ஆமேன்னு? எங்கள் சபையில் ஒரு அம்மா மாடு பொருத்தனை பண்ணிச்சு. மாடு விற்று குத்துறேன், மாடு காணாமல் போயிடுச்சு. நல்ல 1 வருஷத்துக்கு மாடு ஃபஸ்ட்டு வந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, மாடு பொருத்தனை பண்ணேன், நான் கொடுக்கல, காணாமல் போச்சு. மறுபடியும் கிடைச்சா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரின்னு ஜெபம் பண்ணேன். ஒரு வாரத்தில் கிடச்சிச்சு. அதான் மாட்டை பிடிச்சிட்டு வந்து சச்சாண்ட கட்டிச்சு. மறுபடியும் காணாமல் போயிடுவார். அது போல் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டுங்க அடுத்த வாரம். ஆமென். நல்லா கவனிங்க. 50,000 பொருத்தனை பண்ணி 1 லட்சம் கொடுத்தாங்க, சந்தோஷமாக கொடுத்தாங்க. பிறகு ஆலய கட்டுமான பணிகள் நடந்தது. கோரேசின் ஆவியை ஏவின ஆண்டவர் அநேகருடைய ஆவியை ஏவி இந்த பெத்தானியா என்ற சபை கட்டப்படுவதற்கு ஆண்டவர் இந்த 21 நாள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு, உடைந்த உள்ளத்தின் ஜெபத்தை கேட்டு, திறப்பின் வாசல் ஜெபத்தை கேட்டு, அத்தனை கதைகளை உடைத்து, இருப்பு தாழ்வுகளை முறித்து, மறைத்து வைக்கப்பட்ட புதையல்களையும் சொல்லுங்க, பொக்கிஷங்களையும் தருவார். ஒரு அள்ளியில் சொல்லுவோம். ஒரு அம்மா வெள்ளிக்கிழமை ஜெபம் வந்தது. அந்த அம்மா அழுதுகிட்டே ஒரு விண்ணப்பம் கொடுச்சு. என்ன ஏன்னு கேன்சர் கட்டி டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி வந்தவங்கள ஒரு 15 பேர் தான். அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சோம். அந்த அம்மா ராணிப்பேட்டை வேலூர் பக்கத்தில் இருக்கிறார். அந்த அம்மா இப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருக்கு, கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சு. என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சு. ஆமென். அந்த அம்மா புருஷன் காலில் போய் விழுந்து, நாங்கள் ஐயா ஜபிக்கும் போது நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன, 40 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கட்டின தாலி, அந்த தாலி இருக்கிற ஞான குழா, ஞானமற்ற குழா எல்லாத்தையும் நான் கழட்டி 35 குழா போட்டுனுக்குது. அந்த தாலி மொத்தம் ஒரு 10 சவரம் நான் கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணிட்டேன். நகை வேணுமா, என் உயிர் வேணுமான்னு கேட்டேன். அவங்க புருஷன் சொன்னார், அவன் உயிர் தாண்டி வேணும். அப்போ நான் நகை நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்றேன். நீ தொட்டு தாலி கட்டினதுனால உன் உத்தரவு கேட்குறேன். திருவள்ளூர் இருக்கிற பாஸ்டர் பால் பண்ணிக்கிட்டு நான் கொடுக்க போகிறேன். 1 மாதம் கழிச்சு வந்தது. அப்படியே ஒரு கட்டு, அப்படியே 10 சவரம் நகை எட்டுன்னு கொடுத்து நான் பார்த்தேன். 35 ஞான குழா இருக்குது. இவ்வளோ நாள் ஞானம் இல்லாத குழாக்கள் இப்போ ஞான குழாவாக வந்திருக்கு. நான் கேட்டேன்ம்மா, ஏற்கனவே எங்களுக்கு தாலி அர்த்தம் கூட்டணும்னு ஒரு பேர் இருக்குது, அதனால் உன் தாலியை நான் அறுக்க மாட்டேன், தயவுசெய்து நீ கொண்டு போயிடுங்க, காணிக்க வேண்டான்னு. அவங்க வீட்டுக்காரர் லெட்ரு வாங்கிட்டு வந்துக்குது. உண்மையாக பாஸ்டர் லெட்ரு வாங்கி அவர் கை போட்டு, நான் மனப்பூர்வமாக என் மனைவி கட்டின தாலியை பாஸ்டர் பால் பாண்டியனுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன். லெட்டரோட வெள்ளிக்கிழமை ஜபத்தில் அந்த காணிக்கை கொடுத்தான். நான் என் மனைவிட்ட சொன்னேன், ஏற்கனவே நமக்கு தாலி அத்தான் கூட்டணும் பேர், இந்த அம்மா வேறு கொடுத்துருக்கேன், அவங்க காணிக்கை தான் கொடுத்துருக்காங்க, கையெழுத்து வேறு போட்டிருக்காரு அவர், அதனால் இதை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி உங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிற ஆண்டவர். இன்றைக்கி வெறும் கையை தட்டிட்டு
டப்பா உங்களை வாங்கிட்டு போகக்கூடாது. இனிமேல் ஐயா கையை தாங்கணும், ஊழியத்தை தாங்கணும். ஆமென். ஐயாவுக்கு யாருன்னா ஒருத்தர் ஏசி போட்டு கொடு. இந்த இடம் சொந்த இடமா பாஸ்டர்? சொந்த பில்டிங் கட்டணும். ஐயா ஷீட் போட்டு வச்சிருக்கார். சைடில் என்ன பண்ணணும் சொல்லு, போடணும். ஜன்னலுக்கு கதவு இருக்குதா? உங்கள் வீட்டில் கதவு இருக்குதா? சொல்லுமா, பச்சை விட்டா சொல்லு, நீ தான் சொல்லு. உங்கள் வீட்டுக்கு எல்லா ஜன்னல் கதவு இருக்கா? ஆனால் அப்பா வீட்டுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, கதவு இல்லை. டோர் ஐயா வந்து ஷீட்டில் போட்டிருக்காரு. நல்ல தேக்கு வீட்டில் ஒரு டோர் வாங்கி கொடு. ஆமென். யார் உள்ளத்துலேயே இன்னைக்கு ராத்திரி பேசுவார், வாங்கி கொடு. ஒரே ஒருத்தர் எங்கள் சர்ச்சில் இதே மாதிரி தான் பாய் போட்டிருப்போம். ஒரே ஒருத்தர் மேட்டுக்கு 75,000 கொடுத்தார். ஐயா என்னங்க ஒரு இந்து கோயிலெல்லாம் என்ன அழகாக வச்சுருக்காங்க, நம்ம ஆதி காலத்து கிமு ஹைதர் அலி காலத்து பாய் போட்டுனுக்கிறோம், அதெல்லாம் எடுத்துருங்க, நான் ஒரே மேட் போட்டு தரேன், ஃபஸ்ட் கிளாஸ் மேட் வாங்கி கொடுத்தார். நான் உட்கார்றது பழைய சேர் தான், ஒரு ஒயர் போட்ட சேர். இது நல்லா இருக்குது, இது மாதிரி பழைய சேர். ஒருத்தர் வந்தார், ஐயா நீங்கள் இனிமேல் நல்ல வயசாகிடுச்சு, உங்களுக்கு சோபாவில் உட்காரணும், 10,000 ரூபாவில் நல்ல சோபா, உட்காந்த உடனே தூக்கம் வந்துடும். உண்மையாக தூக்கம் வருது. இப்போ சேர் போடும்போது ஒழுங்காக அந்த சேர் போட்டு எட்னோ கொடுத்தார். கத்தருக்காக கொடுத்தார். வாயை திறந்து அல்லே சொல்லு, நல்ல மகிழ்ச்சியா. இந்த 21 நாளில் அன்பாக உங்களை கேட்குறேன். உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஏற்றபடி ஒரு சிறு காணிக்கைக்கு பொருத்தனையை சபைக்கு கொடுங்க. ஆமென். இந்த ஜன்னல்லாம் அடுத்த முறை வரும்பொழுது இதில் ஜன்னலில் கதவு போடலாம், நான் வரமாட்டான். இனிமேல் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டோர் போடணும். உங்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஜன்னல் கது இருக்கு இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, நல்ல கதவுகள் இருக்கு, நல்ல அழகான வாசல் இல்லையா, நல்ல அழகான மேட் இருக்கணும். ஐயா நமக்கு ஒரு தகப்பன் போல, ஐயாவுக்கு நல்ல கொடுக்குற குணம் நமக்குள்ள இருக்கும். ஆமென். ஒரு அம்மா எங்கள் சபையில் நல்ல அபிஷேகம் கூட்ட வச்சோம். அது பரிசுத்தாவியே பெறல. பரிசுத்தாவி என்னன்னு தெரியாது, பரிசுத்தாவி பெற்று அபிஷேகத்தில் நிறைஞ்சி அங்கேருந்து ஃபுல் வீட்டுக்கு வந்துச்சு. எங்கேருந்து சொல்லுங்கள். அங்கே வந்து தானா தந்தனான் அந்நிய பாஷை பேசுனீங்க. அப்புறம் புஷிமா அங்கே விட்டோம். அங்கேருந்து அந்த பக்கம் போயிடுச்சு. கிடச்சா கேட்டேன், ஏம்மா என்னத்தான் நடக்குது உனக்கு? என்ன ஐயா என்னால் உட்காரவே முடியல. எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க அப்பா போட்டார் ஒரு மோதிரம், அதை கைட்டு காணிக்கை போட்டில் போட்டுச்சு. எனக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார், கிடைக்காத ஒரு பக்கிஷ். அதுக்கு ஒரு காணிக்கை என்ன போட்டிருக்கேன். இது எங்கள் அப்பா ஆசையாக போட்டிருக்கு. +2 பாஸ் பண்ணும்போது. இப்போ நான் டிகிரி போயிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறோட 2 துண்டா என்ன வெட்டுருவான். எங்கள் அப்பா வாயை கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அப்பா வாயை கட்டி ஒரு ஜெபம் பண்ணு. வீட்டுக்கு போச்சு. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிச்சு, ஐயா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எங்கள் அப்பா காணிக்கு தானம்மா போட்டேன், பரவாயில்லம்மா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்கிற ஆளே கிடையாது அவர். நகையை சவரை வந்து போட்டு எல்லோரும் இங்கே டிவி இருக்க பசங்க இல்லை. நான் சபையில் சொன்னேன், எல்லா வீட்லேயும் டிவி இருக்குதானே, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குதா இல்லையா? ஆனால் ஜெப வீட்டில் என்ன இல்லை, ஐயா பாட்டு போடும்போது புக்கையும் வாங்க போகிறது கிடையாது. நம்ம இந்த ஜென்மத்தில் வாங்க போகிறது இல்லை. அப்போ அந்த பாட்டும் நமக்கு தெரியாது. ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுலாம் வாங்க போகிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க காட்ட பண்ணுறான், ஓரமாக உட்காந்துக்கிறான். இப்போது இந்த பாட்டு புக்கு பண்ண அவர் சபையில் சும்மா வேடிக்கையாக சொன்னேன், ஒரு டிவி 55,000 வாங்கி கொடுங்களேன். ஒரு அம்மா நடுத்தர குடும்பம், அந்த அம்மா இடுப்பில் கட்டின்னு வந்து, ஐயா வாங்கயான்னு சொல்லிட்டு 55,000 எடுத்து கொடுத்துட்டு, தயவு செய்து காலில் ஒன்று உழறச்சு. என்னன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாதீங்க, என்னை கொன்னே போட்டுருவான். ரட்சிக்கப்படாத பாவம், ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்ல, மென்டல் பாவம். மென்டல்னால் கூட பரவாயில்ல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஹெட்டு பேஷண்ட்டாக இருந்தான். பயங்கரமான ஆள், என்னை எங்கே பார்த்தாலும் சண்டை போடும். நானும் ஏதோ தப்பிச்சின்னு இருக்கிறேன். 55,000 எண்ணி கொடுத்தான். அலையிலேயே சொல்லுவோம். ஒரு பக்கம் வச்ச உடனே ஒரு ஐயா வந்தார். ஐயா ஒரு ஆளுக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு மாதிரி ஒரு டிவி இருக்கு, இன்னொரு டிவியை நானே வாங்கித்தார். அவர் ஒரு 60,000 கொடுத்தார். ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி எங்கள் சபையில் அந்த டிவியை
வாங்கி வச்சுருக்கோம். உபவாச ஜெபத்தில் உன் கண்ணீருக்கு பதில் ஆண்டவர் ஆனந்த கழிப்பை உனக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறார். உன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்துருக்கிறார். உனக்கு எத்தனையோ கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. நம்மளை கடவுள் பிச்சையாக உயிரோடு வச்சுருக்காருல்ல, அதுக்கு காணி கொடுக்க வேணாமா? என் மகளை தெலுங்கு பொண்ணு பாப்பா பேர் என்ன? பெர்ச்சியா சொல்லு, பெர்ச்சியா சொல்லு, செப்பு తండ్రికి నేను ఇవ్వాలా? మన తండ్రి మంచి తండ్రి నా ఇవ్వాలా? ఆమె ఇవ్వాలవా కాదా? ఇవ్వాలా, ఇస్తాం. அப்போ கடவுளுக்கென்று நம்ம என்ன செய்யணும்? வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு பாயை கீழ்ட்டு பக்கத்தில் கூட கீழே தள்ளிட்டு தயவு செய்து கிரியைகளினால் அன்பு வரணும். நான் ஒரு சின்ன ஐயா முடிச்சிட்டேன், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். மணி எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் எடுத்துறேன், 9க்குள்ளே முடிச்சிடுறேன். எத்தனை பேர் சேபா ராஜஸ்திரி படிச்சிருக்கீங்க பைபிளில்? சேபாவன் ராஜஸ்திரி குறித்து பைபிளில் படிச்சிருக்கீங்களா? ஐயாவை ஏன் பார்க்குறீங்க? சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தவள் யாரு சொல்லுங்க? 2வது ஃபுல்பிட்டில் இறங்குற சேபாவின் ராஜஸ்திரி. இந்த சேபாவின் ராஜஸ்திரி எத்தோப்பிய மந்திரி, எத்தோப்பியாவினுடைய ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவள். இது மாதிரி சொல்லிட்டு நான் முடிச்சேன். முடிச்சிட்டா என்ன பெர்சியா முடிச்சிட்டா? சாலமுடைய ஞானத்தை கேட்க வந்து 1.5 வருஷம் பிரயாணத்தில் வந்தாலும். எவ்வளோ வருஷம்? இது இருக்கிற திருவேற்காட்டிலேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு ஐயா 6வது நாத்தம் போது அப்படியே முக்கோணம் போட்டு வந்து ஒழிஞ்சு வந்து உட்காந்துக்கிறோம். ஒருத்தர் நேரத்தோட வர்றதில்லை. முதல் பாட்டு அது தெரியாது, லேட்டாக வந்தேன். கட்சி பாட்டு அது சீக்கிரம் போயிட்டேன். நிறைய பேருக்கு இன்றைக்கு ஐயா பாடுற முதல் பாட்டு அது கிமுலேருந்து தெரியாது. ஐயா கடைச்சா பாடின பாட்டு அது காணி போகிறதுக்குள்ள போயிட்டேன் நான். எத்தனை குறிப்பு பேசினாரு? ஏதோ தானியல்னாரு, ஏதோ சொன்னாரு. பாவம், அவருக்கும் புரியல, எனக்கும் புரியல. சேபாவின் ராஜஸ்திரி, தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க அவள் 1.5 வருஷம் பிரயாணப்பட்டு வந்தாளாம். எவ்வளோ பிரயாணம்? போகிறதுக்கு எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். சரி, யாராவது ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன். அந்த சேபாவின் ராஜஸ்திரி சாலமோன் கொடுத்த காணிக்கை அளவு எவ்வளோ? பார்க்காம சொல்ல, யாரும் பிட்டடி கொடு சொல்லுமா, சொல்லுமா. சேரில் இருக்கிற அக்கா யாரோ சொல்கிறாங்க, சொல்லுமா ப்ளீஸ். பைபிளை பார்த்து சொல்கிறீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. 120 தாலந்து பொன்னை அவள் கொடுத்தாள். ஒரு தாலந்து என்றால் 34 கிலோ. செல் வச்சிருக்கியா? செல் வச்சுருக்கிறியா? வச்சுருக்கிறியா? கால்குலேட் பண்ண தெரியுமா? அப்போது 34 கிலோ 120 × 34 கிலோ கணக்கு போடு. 4080. தேங்க்யூ தம்பி. உன் பேர் என்ன? எரேமியா. முன்னால் பைபிள் படிச்சிய? எங்கும் இருப்பான் எரேமியா, எதற்கும் பதில் சொல்லுவான்னு எரேமியா. தேங்க்யூ எரேமியா. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறாரு. இன்னைக்கு நீ அடங்காதவனா இருக்கிற, நாளைக்கு என்ன போல ஊழியக்காரனா மாற போகிறேன். எரேமியா 1:5 உனக்கு கர்த்தர் தராரு. அம்மா பேச்சு கேட்க மாட்ற, அப்பா பேச்சு கேட்க மாட்ற, கீபோர்டு வாசித்துட்டு சீரியல் பார்க்குற, உனக்கு பிடிச்சமான கிரிக்கெட் பிளேயரு கோலி. இது மாதிரி அடங்காதவனாலும் ஊழியக்காரன் தான் மாற்றி வராண்டவர். எங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறாரு. அப்போ 120. அம்மா பாஸ்டர் அம்மாவா? சிஸ்டர் சொன்னீங்களே யாரு? தேங்க்யூ சிஸ்டர். 120 × 34 480 கிலோ அவள் எத்தியோப்பியா தேசத்திலிருந்து சாலமோனுக்கு காணிக்கை கொடுக்க வந்தாள். ஆலயம் கட்டுமான பணிக்காக தன்னுடைய டொனேஷன் எவள் கொடுத்தாள்? அரசவரம் செயினை கொடுத்துட்டு 150 கிராம் கொலுசு கொடுத்துட்டு 1 மணி நேரம் சாட்சி சொல்லி உயிரை வாங்குறீங்க நீங்க. பர்ணவா பாஸ் அந்த கொலுசு வித்தா 450 ரூபாய்க்கு மேலே போவாது. 45 நிமிஷம் ஆகும். ஐயா சீக்கிரம் முடியுங்கள். முடியாது முடியாது. நம்ம சீக்கிரமாக சாட்சி முடிக்கிறது கிடையாது. ஒரு கொலுசுக்கு 1/2 மணி நேரம், ஒரு செயினுக்கு 1 மணி நேரம்,
இந்த சுருக்கமான சாட்சியை கடைசியில் வேற இந்த சுருக்கமான சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனிமேல் சாட்சி சொன்னீங்கன்னா தொலைஞ்சிருவீங்க எல்லாம். சாட்சி சொல்றதை விட்டுட்டு சாட்சியா வாழ் கொடு. அந்த ஒரே ஒரு முறை எருசலேமுக்கு வந்த அவள் 480 எரமியா 480 கிலோ 480 கிலோ கோல்டு எடுத்து பொண்ணை எடுத்து சாலமன் கிட்ட கொடுத்து, இன்னும் ஆலயத்தை விஸ்தாரமா கட்டு, உன்னோட ஞானம் தலை சிறந்த ஞானம். நான் எத்தோப்பியாவில் ஆப்பிரிக்காவில் போய் இந்த மகிமை 5 காரியங்களுக்காக அவள் எருசலேமுக்கு வந்தாளாம். முதலாவது யெகோவா தேவனை பற்றி தெரிந்து கொள்ள, இரண்டாவது சாலமோன் ஞானத்தை கேட்க, மூன்றாவது தேவனுடைய ஆலயத்தினுடைய அழகை பார்க்க, நாலாவது அவள் தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க, அடுத்து எருசலேமை பார்க்க. 5 காரியங்களுக்காக 1.5 வருட பிரயாணத்தில் வந்து 480 தாலந்து பொண்ணை கொடுத்து பெத்தானியா சபை என்ன சொல்லப்பட்டுட்டோம், எருசலேமிலே கட்டப்படட்டும் என்று கொடுத்துட்டு போனா. அவ விசுவாசியா நம்ம விசுவாசியா? நான் பேச மாட்டீங்களா? அதுக்குள்ள சுருக்கு சுந்தரி கோச்சிங் உட்காந்துக்கிறீங்களா? சுருக்கு சுந்தரி தொட்டாசிரிங்க எல்லாம் இங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். அன்னைக்கு ஏமா சபைக்கு வர்றதில்ல மல்லிகா, ஒரு பாட்டு கேட்ட கொடுக்க மாட்டாரு. புதுசாக வந்து சாந்தி அதுக்கு போய் கொடுக்க கீச்சாங்க குரல அது பாடுனுக்குது. அழகான கண்கள் என்னை கண்டதுனால. நான் பழைய விசுவாசி, எனக்கு ஒரு பாட்டு கூட அவர் கொடுக்க மாட்டேன். ஒரு அம்மா சொல்லுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதிரில் வண்டியில் போகிறீங்க, நான் 3 முறை தோத்திரம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணவே இல்லையா? என்ன வண்டியில் போகும்போது தோத்திரம் பண்ணால் என்ன ஆகும்? மோட்சம் போய் சேர வேண்டித்தான். பாஸ்டர் மகிட்ட என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுதான், ஐயா முந்தி மாதிரி இல்லை, இப்போ மாற்றாரு, காரில் வராரு, வசதி வந்துச்சு, 3 முறை ஐயா தோத்துறேன்றேன். 80 கிலோமீட்டரில் வரேன் நான் ஸ்பீடில். தோத்திரம் பண்ண என்ன ஆகும் சாந்தி? ஒரு அம்மா என் மனைவிட்ட சொல்லிது, ஐயா முன்னெல்லாம் கை வச்சு வைப்பார், கொரோனா வந்துருந்து கையை வைக்க மாட்டாரு. அடுத்த வாரம் வந்து 5 நிமிஷம் தலையை விடல, நான் முடிய பிடிச்சி ஆட்டு கீழே பிடிச்சி தள்ளினேன். அப்புறம் அது வந்து சொல்லுது, எல்லாம் விட்டு போச்சு ஐயா, இப்போதான் என் வல்லமையாக ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கூடாது பாஸ்டர் பரம்பாக்கிட்ட, சரியா? இதே வேலை போகிறாரு, நம்ம கண் தெரியல, ஏதோ ஒரு அவசரமாக ஜெபிக்க போவார், சரியா? உனக்கு கண்டிக்க அவருக்கு உரிமை உண்டு, புத்தி சொல்ல உரிமை உண்டு. ஆமேன். அவருக்கு தசமாக ஒழுங்காக கொடுக்குறியா? நானும் அவரும் பேசவே இல்லை ஃபோனில். தசமுகத்தை கரெக்டாக கொடுக்குறியா? பொருத்தனை கொடுத்தியா? கொடு. காணிக்கை என்ன பண்ணோம்? அப்போ இன்னைக்கு சேபா ராஜஸ்திரியோட நிறுத்துறேன். மணி 9 ஆயிடுச்சு. 4000 என்ன சிரமயம் சொல்லுங்க, 80 கிலோ. எத்தனை வருஷம் பிரயாணம்? வரத்துக்கு 1.5 வருஷம், போறதுக்கு. அப்போ எத்தனை வருஷம் பிரயாணத்தில் சாலமோனுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்க வந்தாவும். ஏதோ இருக்கிற திருவேற்காட்டுக்கு அடுத்த வார்த்தை லேட்டாக வந்த உங்களுக்கு இதே பேர் குண்டான், பெரிய குண்டான் தரும். அடுத்த வாரத்தில் லேட்டாக வரவே அப்பாவோ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நேரத்தோடு நீங்கள் வாங்க. ஆமென். இனிமேல் கர்த்தருக்கு கொடுக்கறவங்களா நீங்கள் மாறு. உங்கள் ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா கொடுக்கறது தான் இருக்கு, சரியா? கொடுக்கீங்களா? அடுத்த வாரம் சேபா ராஜஸ்திரி குறித்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. இப்போ படிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. அன்பான பெத்தானியா சபை பாஸ்டர் பர்னபா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த சில வருடங்களாக உங்களோட கனமான ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். உங்களோட நாமத்தில் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபை இன்னும் நேர்த்தியாய் கட்டப்பட, ஆண்டவரே நேர்த்தியாய் மூடப்பட, இந்த ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். இந்த 21 நாட்களும் பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபத்தில் காத்திருந்த உடைய பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களில் நற்காரியங்கள் நடக்கட்டும், விடுதலையான காரியங்கள் நடக்கட்டும், கதவுகள் திறக்கட்டும். உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாள் ஜெபிப்போம். பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதி, வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். நல்ல கரங்களை தட்டலாம் எல்லாம்.